ஸோ ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீக்லி மீட்டப் வந்துட்டு இட்ஸ் ரிலி ஸ்பெஷல் மீட்டப். ஏன்னா நம்ம வந்து ஸ்டார்டட் ஒரு புது விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது பைத்தான் ஃபார் டெவாப்ஸ். ஸோ பைத்தான் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. நம்ம நிறைய பேர் நம்மக்கிட்ட பேசும்போது எனக்கு கோடிங் வந்துட்டு லைக் பயமாக இருக்குது, அதனால் கோடிங்கே வரல, அதனால் கோடிங் இல்லாத ஜாப் சொல்ல முடியுமா அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ தான் சுதர்சன் ஜி வந்துட்டு சொன்னார், சரி நம்ம இதில் வந்து ஒரு இது போடலாம் ஜி, நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னார். ஸோ லைக் பைத்தானுக்கே ஐம் ரியலி எக்ஸைட்டட். பட் சுதர்சன் எடுக்கிறான்ற போது ஐம் ரியலி எக்ஸைட்டட். ஏன்னா சுதர்சன் வந்துட்டு பேக்ரவுண்ட் அபவுட் நம்ம நிறைய இதில் ஆல்ரெடி பேசியிருக்கோம். அவரே ஒரு பாட்காஸ்ட் நம்ம பேசியிருக்காரு. ஸோ சுதர்சன் பற்றி சொல்லணும்னா இஸ் லைக் ஒரு பெரிய விஷயத்தையும் ஈஸியாக சிம்பிளாக புரிய வச்சிருவார் எல்லாத்துக்கும். லைக் அவங்க கூட கைப்பிடிச்சு கூப்பிட்டு போயிடுவார். ஸோ அப்படி வரும்போது சரி ஓகே கோடிங் வந்து ஈஸியாக அவர் சொல்லி கொடுத்துருவாருன்னு எனக்கு பயங்கர எக்ஸைட்டட் ஆயிடுச்சு. நான் அதை பற்றி ஒரு வீடியோலாம் இமீடியட்டாக போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டேன். அவரும் ரியலி ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஹார்ட். ஸோ அதோட ரிசல்ட் தான் இன்னைக்கு வந்து வந்திருக்கு. இஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 2 months இஸ் ரியலி ஒர்க் ஆன் திஸ். ஒரு இதை ஃபைன் டியூன் பண்ணி கடைசியாக கொண்டு வந்து இதை கரெக்டாக கொண்டு வந்தால் கரெக்டாக இருக்கும் இந்த மாடியூல் பக்காவாக கொண்டு வந்திருக்காரு. ஸோ அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் சுதர்சன் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இந்த ஜஸ்ட் இந்த மீட்டிங் ஆரம்பிக்க முன்னாடி கேட்டிருந்தேன் எத்தனை பேருங்க சுதர்சன் ஸ்டூடெண்ட்னா கடன்னு வருது. ஆல்மோஸ்ட் 50 பேர் கிட்ட வந்துட்டாங்க. ஸோ வீக்லி மீட்டப் அண்ட் ஆல்சோ இன்னைக்கு ஐபிஎல் மேட்ச் நடந்துட்டு இருக்கு. சண்டே ஈவினிங்ல இத்தனை பேர் வராங்கன்னா சுதர்சனோட லைக் அந்த ட்ரைனிங், அவரோட ட்ரைனிங்கால எவ்வளோ பேர் இம்பாக்ட் ஆயிருக்காங்க அப்படின்றது டெஃபினெட்லி நமக்கு தெரியும். ஸோ தேங்க்ஸ் அலாட் சுதர்சன்ஜி ஃபார் யுவர் எஃபர்ட்ஸ் அண்ட் உங்கள் டெடிகேஷன், ரியலி டெடிகேஷன். ஏன்னா நீங்கள் லைக் எந்த டைம் பண்ணாலும் ஸ்டூடெண்ட் கூட பேசிட்டு இருக்கீங்க, ஸ்டூடெண்ட் பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுவீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் இப்போ பார்த்தீங்கன்னா டெய்லி லைக் ஆல்மோஸ்ட் வீக்லி 2 hours 3 hours வாங்கிட்டு இருக்காங்க டெவாப்ஸில். இட்ஸ் ரியலி மார்க்கெட் கண்டிஷன் பார்த்தா இட்ஸ் ரியலி குட். ஸோ தேங்க்ஸ் அலாட் சுதர்சன். அண்ட் வித்தவுட் வேஸ்டிங் மச் ஆஃப் யுவர் டைம் நான் சுதர்சன் கொடுக்குறேன். ஸோ தேங்க்ஸ் சுதர்சன், ப்ளீஸ் டேக் அஸ் த்ரூ பைத்தான் ஃபார் டெவாப்ஸ். Okay, thank you so much, Armuji, for a very great introduction. And thanks everyone for joining this evening. We'll kickstart with the basics of Python. And then also I'll tell about myself along with that. So let me share my screen. Okay, so Python. டெவாப்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் இங்கே நிறைய பேர் வந்து என்கிட்ட படிச்சிருப்பீங்க அண்ட் ஆல்சோ ஸ்டில் படிச்சுட்டு இருப்பீங்க. இப்போ ரீசெண்டாக எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா பைத்தான் வந்து கண்டிப்பாக கேட்குறாங்க சுதர்சன்ஜி. இந்த மாதிரி இன்டர்வியூவில் வந்துட்டு அது ரொம்ப மஸ்டாக இருக்கு. அதாவது ஒரு 10 இன்டர்வியூ அட்டன் பண்ணால் கண்டிப்பாக ஒரு 3 இன்டர்வியூலையாச்சும் வந்து பைத்தான் வந்துடுது. ஓகேவா? ஸோ இட்ஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி டு டேக் திஸ் பைத்தான் ஃபார் டெவாப் செஷன். ஸோ இட்ஸ் நாட் கம்ப்ளீட்லி அபவுட் பைத்தான் வெப் டெவலப்மெண்ட் இல்லைன்னா டேட்டா சயின்ஸ் ரிலேட்டடாக வராது. இது கம்ப்ளீட்டாக வந்து டெவாப்ஸ் ரிலேட்டட் பைத்தான். ஸோ அதுக்கு வந்துட்டு ஆர்கும்ஜி சொன்ன மாதிரி வந்து ஐ ஹவ் ஒர்க்ட் அவுட் டு டீச் த கரெக்ட் மாடியூல்ஸ் அண்ட் ஆல்சோ டெவாப்ஸில் எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம், அதே மாதிரி வந்து இன்டர்வியூஸில் வந்துட்டு எங்கெல்லாம் கிளியர் பண்ணலாம், ஓகே எதை பற்றி பேசினா கிளியர் பண்ண முடியுன்றது வந்துட்டு நான் வந்து சிலபஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை தான் வந்துட்டு இந்த கோர்ஸில் எடுக்க போகிறோம். ஸோ பைத்தான் எல்லாருக்குமே தெரியும். பைத்தான் வந்து இட்ஸ் அ வெரி ஈஸி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கம்பேர்ட் டு அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நான் அதை கண்டிப்பாக வந்துட்டு நான் அப்கமிங் ஸ்லைட்ஸில் வந்து காட்டுறேன் அது எவ்வளோ ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பைத்தான் வந்துட்டு குடோ வன் ரசம் அப்படின்றவர் வந்துட்டு ஹி டெவலப்ட் இட். ஸோ இது எப்படி உருவாச்சுன்னா வந்து இப்போ சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்க சின்ன சின்ன டிராபேக்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணி ரெடியானதா பைத்தான். அதனால தான் வந்து பைத்தான் வந்து இவ்வளோ பெரிய இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. ஓகேவா? இப்போ கூட வந்துட்டு ஏஐ அண்ட் மிஷின் லேர்னிங். ஸோ ஃபியூச்சர் வந்து கண்டிப்பாக நிறைய ஏஐ எம்எல்ல வந்து நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம இப்போவே பைத்தான் இனிஷியேட்டிவ் எடுத்தால் தான் வந்துட்டு இன்னும் நல்லாவே வந்து வித் வெரி குட் பேக்கேஜ் வந்து ஐடியில் வந்து நம்ம சர்வே பண்ண முடியும். ஓகேவா? அதுக்கு வந்து பைத்தான் வந்து இட்ஸ் a very big key for us. Okay, along with this, I'll tell about myself. So I am Sudarshan. If you know about me, நான் எனக்கு வந்து 12 years of experience இருக்கு ஐடியில். நான் கரண்ட்டாக வந்துட்டு டெக் லீடாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் மோஸ்ட்லி வந்து ஐம் இன்டு AWS. ஸோ AWS, லைனக்ஸ், DevOps, Kubernetes, and also I'm doing automations using Python. அண்ட் இப்போ வந்துட்டு ஸ்லோலி ஐம் ஒர்க்கிங் ஃபார் ஏஎம்எல் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ அதை பிஓசிஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இன் ஃபியூச்சர் வந்து டெஃபினட்டாக அதை பற்றியுமே டெஃபினெட்லி டெல் யூ லைக் ஹவு வி கேன் யூஸ் ஏஐ அண்ட் எம்எல் ஸ்பெசிஃபிக்லி ஃபார் டெவாப்ஸ். அண்ட் தீஸ் ஆர் மை ஃபாலோயிங் சர்டிஃபிகேஷன்ஸ். ஸோ வில் கிக் ஸ்டார்ட் வித் த பேசிக்ஸ். இதில் ஒரே ஒன்று மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ லைக் சுதர்சன் ரீசென்ட்லி ஹேஸ் அ யூடியூப் சேனல் அண்ட் விடெக் ஜோன்ட்டு வருதுல, அதுலேயும் ஹிஸ் போஸ்டிங் லாட் ஆஃப் வீடியோஸ் அபவுட் டெவாப்ஸ். ஸோ அது மென்ஷன் பண்ணல. ஸோ அதுலேயும் நீங்கள் போய் கேன் ஆல்வேஸ் கோ அண்ட் வாட்ச் தேர். லேட்டஸ்ட் நிறைய வீடியோஸ் அதில் அப்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ டெஃபினெட்லி டூ வாட்ச். தேங்க்ஸ். தேங்க்யூ ஜி. சரி, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ
எல்லாருமே வந்துட்டு என்கிட்ட வரும்போது, "ஜி எனக்கு கோடிங் சுத்தமா வராது. நான் ஈஸியா ஐடில வந்து உள்ள போணும். ஸோ எனக்கு என்ன வேற ஏதாவது சொல்லிக் குடுங்க." அப்படின்னு தான் வந்து மோஸ்ட்லி ஸ்டூடண்ட்ஸ் கேட்பாங்க. எனக்கு சுத்தமா கோடிங் வராது. அ அப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, சரி லினக்ஸ் படிங்க. சிஸ்டம் அட்மின் மாரி போலாம். இல்ல ஏடபிள்யூஎஸ் படிங்க. ஏடபிள்யூஎஸ்ல மோஸ்ட்லி கோடிங் தேவைப்படாது. டெவாப்ஸ் கூட அதோட கோடிங் வந்து ஈஸியா இருக்கும். ஓகேவா? பட் இப்போதைக்கு சிச்சுவேஷன் வந்து ஏன் நான் இத கிக் ஸ்டார்ட் பண்றேன். ஏன்னா நான் இவ்ளோ நாளா வந்து பைத்தான ப்ரமோட் பண்ணலன்னுலாம் கிடையாது. பட் வந்து அ ஸ்டூடண்ட்ஸ் ரெக்யர்மென்ட்க்கு ஏத்த மாரி தான் வந்து நான் கைட் பண்ணுவேன். நான் அதே மாரி நான் வேலையும் வாங்கி குடுத்துருக்கேன். ஓகேவா? பட் இப்போ வந்து அ வி ஆர் இன் தட் ஏஐ அண்ட் எம்எல் எரா. இதுக்கப்புறம் வந்து ஜி கோடிங்லாம் வராது ஜின்லாம் நம்ம கொஞ்சம் சொல்லக்கூடாது. நம்ம சொன்னோம்னா வந்து வி லூஸ் த ரேஸ். லூஸ் த ரேஸ்னா ஹியூமன் ரேஸ் நான் சொல்ல வரேன். அது யாரு படிக்கிறாங்களோ கண்டிப்பா வந்து அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிரும். நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கம்மியாகும். ஸோ அத விடக்கூடாது. ஸோ அதே வந்து அ நம்ம வந்துட்டு அந்த அ ரேஸ்ல வந்துட்டு நம்ம ஈக்குவலா வந்து காம்பீட் பண்ணணுன்றதுக்காக கண்டிப்பா நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஐ வில் ட்ரை டூ எக்ஸ்ப்ளைன் த திங்ஸ் ஈசிலி டூ யூ. ஸோ டூ ஸ்டார்ட் வித் திஸ் வாட் இஸ் ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்? ஓகேவா? ஸோ ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்ன்றது என்னன்னா வந்து, ஹவ் இப்ப நம்ம எப்படி ஒரு லாங்குவேஜ் வச்சிருக்கோம். லைக் ஹவ் வி ஆர் இன்டராக்டிங் வித் அதர் ஹியூமன்ஸ். இப்ப நம்ம தமிழ் தெரியும்னா, நம்ம தமிழ் இன்டராக்ட் பண்றோம். இப்ப நம்மளுக்கு இங்கிலீஷ் தெரியும்னா, இங்கிலீஷ்ல இன்டராக்ட் பண்றோம். அந்த மாரி வந்து ஒரு ஹியூமன் சிஸ்டமோட இன்டராக்ட் பண்ற ஒரு லாங்குவேஜ் தான் வந்து ப்ரோகிராமிங் லாங்குவேஜ். ஓகேவா? அதுக்கு தெரிஞ்ச மொழியில நம்ம சொன்னா, அது வந்து நம்மளுக்கு ஏத்த மாரி அது வேலைய பண்ணி குடுக்க போகுது. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் a programming language is. ஓகே. ஸோ அ இதுல வந்து 2 டைப் இருக்கு. லோ லெவல் லாங்குவேஜ் அண்ட் அசெம்பிளில லோ லெவல் லாங்குவேஜ் அண்ட் ஹை லெவல் லாங்குவேஜ். ஓகேவா? ஸோ லோ லெவல் லாங்குவேஜ்லயே வந்துட்டு 2 டைப் இருக்கு. ஒண்ணு வந்து மெஷின் லாங்குவேஜ் அண்ட் அசெம்பிளி லாங்குவேஜ். ஸோ மெஷின் லாங்குவேஜ் வந்து கம்ப்ளீட்டா வந்து பைனரி கோட்ஸ் தான். ஓகேவா? ஸோ அது வந்துட்டு இட்ஸ் கம்ப்ளீட்லி வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான் அதுல இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் கஷ்டமான லாங்குவேஜ். ஏன்னா நம்மளால அத டிசைன் பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அந்த 1960ஸ் அந்த டைம்ல வந்து இருந்தது அது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அசெம்பிளி லாங்குவேஜ்ன்னு ஒண்ணு பண்ணாங்க. அசெம்பிளி லாங்குவேஜ்ன்னு வந்து நிமோனிக்ஸ்ல வந்து கொஞ்சம் வொர்க் பண்ற மாரி. நிமோனிக்ஸ்னா ஒண்ணும் கிடையாது. இந்த மாரி மூவ், ஆட்ன்னு சொல்லி ஹியூமன்ஸ்க்கு வந்துட்டு ஈஸியா புரியிற மாதிரி ஆ சில பாராமீட்டர்ஸ கொண்டு வந்து, அது மூலியமா உருவானது தான் அசெம்பிளி லாங்குவேஜ். பட் அதுவுமே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து லோ லெவல் லாங்குவேஜ் கேட்டகரில வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன வந்தது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹை லெவல் லாங்குவேஜ். ஹை லெவல் லாங்குவேஜ்ல வந்து 2 இம்பார்ட்டன்ட் லாங்குவேஜ் தான் இருக்கு. ஒண்ணு வந்து ப்ரொசீஜரல் லாங்குவேஜ். இன்னொன்னு வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் புரோகிராமிங் லாங்குவேஜஸ். ஸோ வந்து ப்ரொசீஜரல் லாங்குவேஜ் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆ இது வந்துட்டு டாப் டூ பாட்டம் அப்ரோச்ன்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்துட்டு நீங்க வந்து அந்த ப்ரோகிராமுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணணும். நீங்க எக்ஸ்ப்ளைன் பண்றதுக்கு ஏத்த மாரி தான் அது வந்து ரியாக்ட் பண்ணும். ஓகே. நீங்க ஒவ்வொரு விஷயமும் வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லணும். நீ இப்படி போ, நீ அத பண்ணு, இத பண்ணுன்ற மாரி நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லணும். அதுக்கேத்த மாரி தான் வந்து அது வந்து ரியாக்ட் பண்ணும். ஓகேவா? இந்த சி, பாஸ்கல், ஃபோட்டான்றது வந்து இட்ஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ப்ரொசீஜரல் லாங்குவேஜ். ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ் கண்டிப்பா நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஊப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஊப்ஸ்ன்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ட வந்து ஆ மையமா வச்சு தான் இந்த புரோகிராமிங் லாங்குவேஜ் ஒர்க் ஆகும். ஸோ இன்னும் ஈஸியா சொல்லப்போனா வந்து, இப்ப நான் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் சொன்னேன்ல. இன்னொரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நீங்க ஒரு ஸ்டோரிய நரேட் பண்றீங்க. ஒரு ஸ்டோரியில வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாரி வந்து இந்த ஸ்டோரியில வந்துட்டு அ அ கிருஷ்ணான்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரு வந்து ரொம்ப அ அ ஹார்ட் ஒர்க் பண்ணுவாரு. ஸோ அவரு காலையில இந்த டைம் எந்திரிப்பாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவரு இந்த மாரி பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட ஃப்ரெண்ட் ராஜேஷ்ன்னு ஒருத்தர் இருந்தாரு. ஸோ அவரு வந்துட்டு ஹி இஸ் அ பிசினஸ் பெர்சன். இந்த மாரி நீங்க நேரேட் பண்றது வந்துட்டு ப்ரொசீஜரல் லாங்குவேஜ். ஸோ ஒன் பை ஒன்னா சொல்றது. பட் ஆப்ஜெக்ட்ல வந்துட்டு நீங்க முதல்லயே வந்து இந்த கேரக்டர் டிஃபைன் பண்ணிருவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கிருஷ்ணா அப்டின்னா வந்து ஹி இஸ் வொர்க்கிங் பெர்சன். ஓகேவா? ஸோ அவரு வந்துட்டு ஒரு சேலரிட் எம்ப்ளாயி. அதே மாரி வந்துட்டு அ அவரு ராஜேஷ் ஃப்ரெண்டுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அவரு வந்து பிசினஸ் பெர்சன். ஸோ அவருக்கு வந்து இந்த அந்த கிளாசிஃபிகேஷன் வந்து முதல்லயே குடுத்துருவீங்க. ஸோ இப்போ இப்போ என்ன சொல்ல போறீங்கன்னா, இவங்க 2 பேரும் சேர்த்து தான் வந்து இந்த ஸ்டோரி நரேட் பண்ண போறீங்க. ஓகேவா? அப்போ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராம் என்ன நடக்கும்னா வந்துட்டு, நீங்க வந்து இந்த ஆப்ஜெக்ட்டோட மெத்தடையும், கிளாஸையும் முதல்லயே நீங்க டிஃபைன் பண்றதுனால, எங்க வேணா அத ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ரீயூசபிலிட்டி வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ வந்து திடீர்னு வந்துட்டு நம்ம கிருஷ்ணாவுக்கு வந்துட்டு பிசினஸ் ஐடியா வருதுன்னா, உடனே வந்து ஹி நீட் டூ ஆஸ்க் ராஜேஷ் அபௌட் த ஐடியா. ஓகே. கொஞ்சம் எனக்கு ஐடியா சொல்லு அப்படின்ற மாரி. அப்போ வந்து ஈஸியா அந்த ஆப்ஜெக்ட்ட கால் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா போ வேணாம். எப்போ தேவைப்படுதோ அந்த மாரி ஈஸியா நம்ம கால் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம் இது எல்லாமே வந்து ஊப்ஸ்ல தான் வரும். ஓகேவா? ஸோ இதனால தான் வந்துட்டு ஊப்ஸ் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு. ஸோ அதுல தான் நம்மளோட பைத்தான், ஜாவா, சி பிளஸ் பிளஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த டைப்ஸ் ஆஃப் ஹை லெவல் லாங்குவேஜ்.
சரி, ஓகே. ஸோ வந்து பைதான் வந்து ஊப்ஸ். ஸோ ஊப்ஸ்ன்றதுனால வந்து நம்ம முதல்லயே எல்லாமே டிஃபைன் பண்றோம். ஆப்ஜெக்ட்டா டிஃபைன் பண்ணிடுவோம். ஸோ நம்மளுக்கு எப்போ தேவையோ அத ஈஸியா கால் பண்ணிக்கலாம். ரீயூசபிலிட்டி வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும்னு நான் சொன்னேன். ஓகேவா? ஸோ இது இது ஒரு ஐடியா வச்சுக்கோங்க பைத்தானுக்கு. சரி, ஒய் பைதான்? ஓகேவா? சரி, மத்த புரோகிராமிங் லாங்குவேஜ்லாம் இருக்கு. சரி, ஏன் வந்து பைதான் ரொம்ப நல்லா இருக்கு? ஏன் பைதான் ஈஸியா இருக்கு? அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு, ஆ இப்ப நம்ம வந்து ஷெல் விசஸ் பைத்தான பிரிச்சுக்கலாம். இப்ப நம்ம டெவாப்ஸ் ரிலேட்டடா தான பைத்தான் படிக்க போறோம். நம்ம டெவாப்ஸ்ல வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஷெல் தான் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணோம். நம்மளோட சிலபஸ்லயே அது நான் சொல்லிக் குடுத்துட்டு தான் இருக்கேன். ஷெல் ஸ்கிரிப்டிங். சரி, ஹவ் இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் பைத்தான். ஸோ ஷெல் வந்து நீங்க முழுக்க முழுக்க நீங்க விண்டோஸ்ல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். உங்களால வந்துட்டு சாரி, லினக்ஸ்ல மட்டும் யூஸ் பண்ண முடியும். அத நீங்க வந்து விண்டோஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ விண்டோஸ்க்கு வந்து தனியா ஒண்ணு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பவர் ஷெல்ன்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? ஸோ ஆனா வந்து பைத்தான் அப்படி கிடையாது. நீங்க பைத்தான்ல ஒரு கோட் டிசைன் பண்ணீங்கன்னா, நீங்க வந்து அத மல்டிபிள் ஓஎஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து அத விண்டோஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து அத லினக்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து பிளாட்ஃபார்ம்ல வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்காது. பைத்தான். அதே மாதிரி ஷெல்ல வந்துட்டு உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி ஓஎஸ் டாஸ்க் தான் பண்ண முடியும். அத தவிர்த்து மத்த டாஸ்க்லாம் உங்களால பண்ண முடியாது. பட் பைத்தான்ல பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் லைப்ரரீஸ், மல்டிபிள் மாடியூல்ஸ் இருக்கும். மாடியூல்ஸ்னா வந்துட்டு ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி புரோகிராம்ஸ் வந்து மாடியூல்ஸ் எழுதியிருப்பாங்க. எங்கெல்லாம் தேவைப்படுதோ அத நீங்க கால் பண்ணிக்கலாம். அத நீங்க இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபங்ஷனாலிட்டிலாம் இருக்கிறதுனால, ஸோ பைத்தான் தான் இட்ஸ் a வெரி பவர்ஃபுல் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் கம்பேர்ட் டூ ஷெல். அதனால தான் நெறைய இன்டர்வியூஸ்ல வந்துட்டு பைத்தான் வந்துட்டு நம்மளுக்கு அந்த நாலேட்ஜ் இருக்கான்னு பார்க்குறாங்க. நம்மளுக்கு அந்த மாடியூல்ஸும் யூஸ் பண்ண தெரியுதான்னு பார்க்குறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு ஒய் பைத்தானோட வெரி இம்பார்ட்டன்ட் திங். சரி. இப்ப வந்து கோட் டிஃபரன்ஸும் பார்த்துரலாம். ஸோ பைத்தான் வந்து ஹவ் இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் அதர் லாங்குவேஜ். ஓகேவா? இப்போ நீங்க நார்மலா வந்து ஒரு ஹலோ வேர்ல்ட் ப்ரோகிராம பிரிண்ட் பண்றதுக்கு சில வந்துட்டு இது அதோட அதோட கோட் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஸோ ஜாவால வந்து நான் சொன்ன மாரி இந்த கிளாஸ் ஆப்ஜெக்ட்லாம் டிஃபைன் பண்ணி, அதுல இவ்ளோ கோட் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணா தான் உங்களால பிரிண்ட் பண்ண முடியும். சேம் லைக் கோ. இப்போ கோ எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் கோலயுமே வந்து இட் இஸ் நாட் ஈஸி டூ பிரிண்ட் சிம்பிள் ஹலோ வேர்ல்ட். பட் பைத்தான் பாருங்க, ஜஸ்ட் பிரிண்ட் ஹலோ வேர்ல்ட் சொன்னா பிரிண்ட் பண்றோம். ஓகே. ஸோ அந்த அளவுக்கு அத ஈஸியா டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதனால தான் வந்து ஐ அம் டெல்லிங் பைத்தன் இஸ் லிட்டில் ஈஸி. நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படிச்சாலே போதும். அடுத்து வந்துட்டு ஒரு ஆட் கூட பாருங்களேன். இன்னொரு எக்ஸாம்பிள் சேம் டூ ஆட் சம் நம்பர்ஸ் லைக் சில வந்துட்டு நீங்க அதோட ஹெடர்ஸ்லாம் குடுத்து பண்ணணும். அதே மாரி ஜாவா, சேம் லைக் கோ. பட் பைத்தான் டைரக்ட்டா என்ன வேல்யூன்னு சொல்லு. நான் உனக்கு வந்துட்டு ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி நான் ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ இவ்ளோ சிம்பிளா வந்து பைத்தான்ல வந்துட்டு நம்மளால கோட் பண்ண முடியும். அத எக்ஸிக்யூட்டும் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி. ஸோ பைத்தான் வரும்போது, பைத்தான் வந்து எப்படி ஒர்க் ஆகுது? ஓகேவா? ஸோ நம்ம புரோகிராமிங்ல வந்து 2 விஷயங்கள் நம்ம பார்க்கணும். நம்ம வந்து ஹை லெவல் பார்த்துட்டோம், லோ லெவல் பார்த்துட்டோம். ஹை லெவல் வந்து ப்ரொசீஜரல்னு ஒண்ணு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஊப்ஸ் பார்த்தோம். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் பார்த்தோம். இப்ப அந்த ஊப்ஸ்லயே வந்துட்டு எப்படி எக்ஸிகியூஷன்ஸ் வந்து 2 டைப் இருக்கு. ஓகேவா? ஒண்ணு வந்து கம்பைலர், இன்னொன்னு வந்து இன்டர்பிரிட்டர். கம்பைலர் வந்து என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து கோட ஃபுல்லா எழுதுறீங்க. எழுதிட்டு ஆ அந்த கோடு உடனே எக்ஸிக்யூட் ஆகாது. அந்த கோடு வந்துட்டு ஆ கம்பைல் ஆகும். கம்பைலேஷன்றது வந்து அந்த கோட்ல ஏதாவது எரர் இருக்கா? அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஃபுல்லா அனலைஸ் பண்ணி, உங்களுக்கு வந்து கடைசில தான் என்ன சொல்லும்னா, அது வந்து மெஷின் லெவல் கோடா அந்த பைனரி கோடா மாத்தும். ஏன்னா மெஷினுக்கு வந்து பைனரி கோட்ஸ் தான் புரியும். உங்க கோட அது கம்பைல் பண்ணி, அத ஃபுல்லா அனலைஸ் பண்ணி தான் மெஷின் கோடா மாத்தி உங்களுக்கு எக்ஸிகியூஷன் நடக்கும். ஆனா இந்த இன்டர்பிரிட்டர் இருக்கு பார்த்தீங்களா? இன்டர்பிரிட்டர் அப்படி கிடையாது. இது வந்து லைன் பை லைன் எக்ஸிகியூஷன் நடக்கும். லைன் பை லைன் எக்ஸிகியூஷன்னா, நீங்க ஒரு இத வந்து கோட் பண்ணிட்டீங்கன்னா, அது கம்பைல்லாம் பண்ணாது. உடனே எக்ஸிக்யூட் பண்ணும். இதுல என்ன அட்வான்டேஜ்னா, நீங்க எரர்ஸ சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஆனா கம்பைலர்ல வந்து உங்களால எரர்ஸ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. அது ஃபுல்லா ரன் ஆயிட்டு, அது கம்பைல் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து உங்களால எரர்ஸ கண்டுபிடிக்க முடியும். இந்த இன்டர்மீடியேட் கோடுன்றது என்னன்னா வந்து, இது வந்து ஒரு கோட் நீங்க பண்றீங்க. இந்த இடத்துல சோர்ஸ் கோட் பண்றீங்க. அது வந்து கம்பைல் பண்ணி, அது ஒரு மெமரில வைக்குது பார்த்தீங்களா? அதாவது வந்து அனலைஸ் பண்ணி ஒரு மெமரில வைக்குது பார்த்தீங்களா? பைனரி கோட மாத்துறதுக்கு முன்னாடி. அந்த அனலைஸ் பண்ற இடம் தான் இன்டர்மீடியேட் கோடு. ஓகேவா? அதுக்கப்புறம் தான் பைனரி கோடா மாறும். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சி பிளஸ் பிளஸ், ஜாவால வந்து கம்பைலர் பேஸ்ல வரும். ஓகேவா? அதே மாரி வந்து இன்டர்பிரிட்டர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இந்த நம்ம பைத்தான், ஓகே ரூபிலாம் வந்து இன்டர்பிரிட்டர்ல வரும். இன்டர்பிரிட்டர்னா டைரக்ட்டா வந்து லைன் பை லைன் நீங்க கோட சொல்லு நான் எக்ஸிக்யூட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ டிஃபரன்ஸஸ் வந்துட்டு லைக் மெமரி மேனேஜ்மென்ட் வந்து நம்ம நல்லா சொல்லலாம். ஓகேவா? கம்பைலர் வந்துட்டு அத வந்து இந்த இடத்துல சேவ் பண்ணுதுல்ல. இன்டர்மீடியேட் கோட்ல சேவ் பண்ணுது பார்த்தீங்களா? அப்ப அதுக்கு நெறைய மெமரி தேவைப்படும். எக்ஸிகியூஷன்ஸ் பண்ணும்போது. ஓகேவா? ஆனா சேவ் பண்ணி எக்ஸிகியூஷன்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டா இருக்கும்.
கம்பைலர்ல. ஆனா இன்டர்பிரிட்டர் ப்ரோகிராம்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு, மெமரிலாம் சேவ் பண்ணாது. அது வந்து அந்த டைம்ல எக்ஸிக்யூட் பண்றதுனால மெமரி பெருசா தேவைப்படாது. ஆனா சின்ன டிராபேக் வந்து கொஞ்சம் டைம் டிலே நடக்கும். ஓகேவா? ஸோ இதுல வந்து நீங்க இதுதான் பெஸ்ட், இதுதான் பெஸ்ட் நான் சொல்ல விரும்பல. ஸோ நீங்க வந்து எக்ஸிகியூஷன் ஃபாஸ்ட்டா இருக்கணும்னு நெனச்சீங்கன்னா, உங்களோட கோட வந்து கம்பைலர் பேஸ்ல ரெடி பண்ணலாம். எக்ஸிகியூஷன் ஸ்லோவா இருந்தா ஓகே. பட் வந்து எனக்கு உடனே உடனே அவுட்புட்ஸ் வேணும். எனக்கு லைன் பை லைன் எக்ஸிகியூஷன்ஸ் வந்து நல்லா இருக்கும்னு நெனச்சீங்கன்னா, இன்டர்பிரிட்டர் போலாம். ஓகேவா? ஸோ 2மே அதுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ அத நீங்க தான் சூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு அ ஜஸ்ட் பேசிக்ஸ் ஆஃப் பைத்தான். அப்புறம் பைத்தான் வந்து மெஷின் லெவல்ல எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது? அதே மாரி வந்து கம்பைலர் என்னன்னா, இன்டர்பிரிட்டர் என்னன்றது நம்ம ரொம்ப பேசிக்ல வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஸோ தென் வில் மூவ் டூ த கன்டென்ட்ஸ். ஓகே. மீன்வைல் கொஸ்டின்ஸ் இருந்தா நீங்க வந்து சாட்ல போடுங்க. நம்ப இதெல்லாம் பார்த்துட்டு ஐ வில் கம் டூ யுவர் கொஸ்டின்ஸ். சரி. நம்ம என்ன கன்டென்ட் எடுக்க போறோம்? ஓகேவா? ஸோ 3 விஷயம் தான் நான் ஃபோக்கஸ் பண்ண போறேன். 1 வந்து பேசிக் டூ அட்வான்ஸ் ஸ்கிரிப்டிங் நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்ன இம்பார்ட்டன்ட் மாடியூல்ஸ் அதாவது டெவாப்ஸ் அண்ட் சிஸ்டம் அட்மின்ஸ்க்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் மாடியூல்ஸ் அத வச்சு நம்ம எப்படி ரியல் டைம்ல ஆட்டோமேஷன் பண்ணலாம்? அதெல்லாம் பார்க்க போறோம். அப்புறம் டெவாப்ஸ் ப்ராஜெக்ட்ல எப்படி யூஸ் பண்றதுன்றத பார்க்க போறோம். ஸோ லெட் மீ ஓப்பன் த சிலபஸ். ஓகே. ஸோ நம்ம கோர்ஸ் நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம வந்து இனிஷியல் கிளாஸஸ்ல வந்துட்டு ஹிஸ்டரி ஆஃப் பைத்தான் பத்தி இன்னும் டீட்டெயில்டா பார்ப்போம் கண்டிப்பா. அதே மாரி வந்து அ பைத்தான் செட்டப் பண்றது, அ ரியல் டைம்ல எப்படி செட்டப் பண்றது, ரியல் டைம்ல எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்ப்போம். எதுவும் ஆன்லைன் டூல்ஸ் வச்சு கம்பைல் பண்றதோ, ஆன்லைன் டூல்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண போறதில்ல. எ ஆக்சுவல் லினக்ஸ் இன்ஜினியர்ஸ் இல்லன்னா பைத்தான் இன்ஜினியர்ஸ் வந்து எப்படி ஒர்க் பண்ணுவாங்க ஸ்கிரிப்டிங்லன்ற செட்டப் தான் நம்ம பண்ண போறோம். ஃபாலோயிங் டூ தட் வில் சீ அபவுட் டேட்டா டைப்ஸ். டேட்டா டைப்ஸ் வந்துட்டு ஹவ் டு ஒர்க் வித் வேரியபிள்ஸ், ஸ்ட்ரிங்ஸு, நம்பர்ஸு, லிஸ்ட் அண்ட் டியூபிள்ஸ். ஸோ இதுலலாம் வந்து நம்ம எப்படி ஒர்க் பண்ண போறோம்? நம்பர்ஸ் எப்படி வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண ப்ராப்பரா, ஸ்ட்ரிங்ஸ் எப்படி ப்ராப்பரா யூஸ் பண்ணணும்? வேரியபிள்ஸ் எப்படி யூஸ் பண்ணணுன்றதெல்லாம் டேட்டா டைப்ஸ்ல வரும். அதுக்கப்புறம் ஃபங்ஷன்ஸ். ஃபங்ஷன்ஸ் வந்து எல்லா ஸ்கிரிப்டிங்லயுமே வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஓகேவா? ஏன்னா ஃபங்ஷன்ஸ் தான் வந்துட்டு ஒரு பெரிய ப்ரோகிராம, ஒரு சின்ன ப்ரோகிராம எழுதி நம்ம மல்டிபிள் இடத்துல வந்து கால் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அதிலயே லாம்ப்டா ஃபங்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ அத பத்தி நான் வந்து கிளாஸ் ஆரம்பிக்கும்போது கண்டிப்பா சொல்லித் தரேன். தென் ஹேண்ட்லிங் எக்செப்ஷன்ஸ். ட்ரை அண்ட் எக்செப்ட். ட்ரை அண்ட் எக்செப்ட்ன்றது வந்துட்டு ஒரு நல்ல கான்செப்ட் பைத்தான்ல. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எரர் வருதுன்னா, ஸோ அதுவே வந்து சில விஷயத்த ட்ரை பண்ண சொல்லும். ஓகே. நம்மளுக்கு வந்து மெசேஜா குடுக்கணும். சோ இஃப் திஸ் எரர் கம்ஸ், யூ ட்ரை திஸ் ஆர் எல்ஸ் எக்செப்ட் பார்த்தீங்கன்னா, இத தவிர்த்து வேற ஏதாவது ட்ரை பண்ணி பாரு. எக்செப்ட் திஸ் ட்ரை சம்திங். அந்த மாரி வந்து எரர் ஹேண்ட்லிங் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்துட்டு பைத்தான்ல வந்து நல்ல ஃபீச்சர். ஸோ இந்த ட்ரை அண்ட் எக்செப்ட் யூஸ் பண்ணி அந்த எரர் ஹேண்ட்லிங் நம்ம பண்ணலாம். தென் ஆப்பரேட்டர்ஸ். ஆப்வியஸ்லி வந்து அ அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ், மேத்தமேட்டிக்கல் ஃபங்ஷன்ஸ் வரும். கம்பேரிசன் ஆப்பரேட்டர்ஸ் இந்த கிரேட்டர் தெனா, லெஸ் தெனா. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வேல்யூஸ கம்பேர் பண்ணலாம். ஆட்டோமேஷன்ஸ் பண்ணலாம். இந்த டிஸ்க் ஸ்பேஸ், பேக்கப்ஸ் இதெல்லாமே வந்துட்டு நம்ம கம்பேரிசன் யூஸ் பண்ணி நீங்க வந்து பேக்கப்ஸ் அதுக்கேத்த மாரி எடுத்துக்கலாம். ஸோ லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ் ஆர், ஸோ ஒரு விஷயம் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்க அத யூஸ் பண்ணிக்கலாம். பிட்வைஸ் ஆப்பரேட்டர்ஸ். பிட்வைஸ் ஆப்பரேட்டர்ஸ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இப்போ அ இந்த வேரியபிள்க்கு ஒண்ணு அசைன் பண்றோம்ல. இப்ப ஏ ஈக்குவல் டூ 5 அப்படின்னு சொல்லிட்டு, அந்த 5 அசைன் ஆற நடுவுல அந்த சிம்பல் இருக்கு பாத்தீங்க ஈக்குவல் டூ. ஸோ இதெல்லாம் தான் பிட்வைஸ் ஆப்பரேட்டர்ஸ். ஸோ இந்த மாரி என்னென்ன சிம்பல்ஸ்லாம் இருக்கு. ஸோ அத எப்படி யூஸ் பண்ணலான்றத வந்து நம்ம டீட்டெயில்டா அதுல பார்ப்போம். அசைன்மென்ட் ஆப்பரேட்டர்ஸ் வந்து அசைனிங் த வேரியபிள் டூ த அ கீ. ஓகேவா? ஒரு வேல்யூ இருக்கு. அந்த வேல்யூக்கு என்ன கீ அசைன் பண்ண போறீங்களோ, அதுதான் அசைன்மென்ட் ஆப்பரேட்டர்ஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாமே வந்து ஆப்பரேட்டர்ஸ்ல நம்ம பார்ப்போம். தென் ஹேண்ட்லிங் ஃபைல்ஸ் இன் பைத்தான் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எனி இன்ஜினியர்ஸ் லைக் சிஸ்டம் அட்மின்ஸ் ஆர் டெவாப்ஸ் இன்ஜினியர்ஸ். ஸோ ஃபைல்ஸ வந்து எப்படி மேனிபுலேட் பண்ணலாம்? ஸோ ஃபைல்ஸ வந்துட்டு எப்படி ரீட் பண்றது? எப்படி ரைட் பண்றது? ஸோ இந்த என்டையர் கான்செப்ட் வந்து இந்த ஃபைல் ஹேண்ட்லிங்ல நம்ம பார்ப்போம். ஏன்னா நம்ம மோஸ்ட்லி ஃபைல்ஸ வச்சு தான் வந்துட்டு நம்ம ஆட்டோமேஷன் செய்யிருக்கோம். தட் ஃபைல் கேன் பி எனிதிங் YAML ஃபைலா இருக்கலாம். Terraform ஃபைலா இருக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம அத எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். தென் கண்டிஷனல் ஹேண்ட்லிங். கண்டிஷனல் ஹேண்ட்லிங்ன்றது வந்துட்டு அந்த இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க பல்க் ஆஃப் சர்வர்ஸ்ல வந்துட்டு நீங்க பேட்ச் பண்ண போறீங்க ரியல் டைம்ல. ஓகேவா? ஸோ அப்போ வந்து அந்த சர்வர்ஸ் அவைலபிளா இருந்ததுன்னா வந்துட்டு பேட்ச் பண்ணு. இஃப் த சர்வர்ஸ் ஆர் ஆன்லைன் பேட்ச் திஸ். இல்லன்னா பண்ணாத. இல்ல நீங்க அடிஷனல் கண்டிஷன்ஸ் கூட தரலாம். அவைலபிள் இல்லன்னா இஃப் எல்ஸ் ஆ அது அவைலபிள் வரும்போது பேட்ச் பண்ணு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம இந்த கண்டிஷன்ஸ் குடுத்தா
நம்மளுக்கு வந்து இன்னும் ஈஸியா இருக்கும் பேட்ச் பண்றதுக்கு. நீங்க பிளெயினா போயிட்டு ஏன்னா இதுல உங்களுக்கு ஒரு ரெக்கார்டும் கிடைக்கும். ஏன்னா இல்லாத சர்வர்ஸோட ரெக்கார்ட் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிரும். எல்ஸ்ல வந்து கண்டுபிடிச்சிடலாம். இந்த சர்வர்லாம் அவைலபிள் இல்ல அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் ஒர்க்கிங் வித் டேட்டா. டேட்டா ஸ்ட்ரக்சர் இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இன் பைத்தான். ஸோ அதுல வந்து லிஸ்ட், டியூபிள்ஸ், டிக்ஷனரிஸ் அண்ட் செட்ஸ்ல வந்து நம்ம கண்டிப்பா ஒர்க் பண்ணுவோம். ஸோ லிஸ்ட்ன்றது வந்துட்டு மியூட்டபிள். ஓகே. ஒரு லிஸ்ட் நீங்க சொல்றீங்க. அத சொல்லி அதுக்கு ஏத்த மாதிரி வந்து யூ ஆர் கோயிங் டூ ஒர்க். லிஸ்ட்ன்றது இந்த மாதிரி சர்வர் சொன்னேன் பார்த்தீங்களா? சர்வர் லிஸ்ட்டா இருக்கலாம். இல்ல வந்து உங்களுக்கு வந்து ஆம், வேற ஏதாவது வந்து ஃபைல் லெவல்ல வந்துட்டு நீங்க ஒரு இன்புட்ஸ் குடுக்க போறீங்கன்னா, அந்த லிஸ்ட்டா இருக்கலாம். ஓகேவா? ஸோ லிஸ்ட்ன்றது என்னன்னா வந்து மியூட்டபிள். எப்போ வேணா நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். டியூபிள்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இம்மியூட்டபிள். அதே லிஸ்ட் மாரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஆனா இதுல வந்து நீங்க ஏதாச்சும் டிக்ளேர் பண்ணீங்கன்னா மாத்தக்கூடாது. ஓகேவா? ஆ ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆ ஒரு வெப்சைட் எடுத்துக்கோங்களேன். ஒரு வெப்சைட்ல வந்து ஆ அவங்க ஒரு லிஸ்ட் ஆஃப் டேப்ஸ் வந்து குடுக்குறாங்க. ஓகேவா? இந்த மாரி வந்து மென், வுமன், எலக்ட்ரானிக்ஸ் அந்த மாரி ஏதாவது டேப்ஸ் குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பர்ச்சேஸ் பண்றதுக்கு. அந்த மேல இருக்க டேப் லிஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா? அத வந்து வேற யாரும் மாத்தக்கூடாது. ஏன்னா இது என்னோட ஸ்டாண்டர்டுப்பா. ஓகே. அப்படின்னா டியூபிள்ஸ் யூஸ் பண்ணலாம். அத மாத்தலாம்னா லிஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாரி ஒரு எக்ஸாம்பிள் ரியல் டைம் எக்ஸாம்பிளோட நம்ம கண்டிப்பா ஒரு அவுட்புட்ஸ் பார்ப்போம். ஆ தென் செட்ஸ். செட்ஸ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டூப்ளிகேஷன்ஸ ரிமூவ் பண்ணும். உங்க லிஸ்ட்ல வந்து ஏதாவது டூப்ளிகேட்ஸ் இருந்ததுன்னா, அத ரிமூவ் பண்ணும். அது அது அந்த டைப் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர் அது. டிக்ஷனரிஸ். டிக்ஷனரிஸ்ன்றது வந்துட்டு ஒரு வேல்யூவுக்கு மல்டிபிள் கீஸ். ஓகே. ஒரு வேல்யூ நீங்க ஒரு லிஸ்ட்ட குடுக்குறீங்கன்னா கூட, அதுக்கு வந்து அதோட ஸ்பெஷாலிட்டீஸ் இருக்கும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ காலேஜ்ல வந்து ஒரு ஸ்டூடண்ட் இருக்காரு. பிரசாந்த்னு ஒரு ஸ்டூடண்ட் இருக்காரு அப்படின்னா வந்துட்டு, அவருக்கு சில ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஹி இஸ் அ கிரிக்கெட்டர். அகாடமில வந்து அவரு வந்துட்டு நல்ல ஸ்கோர் பண்ணுவாரு. அப்புறம் அவர் வந்து பிடெக் கம்ப்யூட்டர் சயன்ஸ் இன்ஜினியர். ஸோ இந்த மாரி அவரோட கீ ஃபீச்சர்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து சொல்லணும்னா டிக்ஷனரிஸ் யூஸ் பண்ணி தான் சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ நம்ம வந்துட்டு இத வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ல பார்க்கலாம். தென் அகைன் லூப்ஸ். நீங்க வந்து ஒரு மல்டிபிள் விஷயத்த வந்துட்டு, நீங்க வந்து ஒரு ரிப்பீட்டட் லூப்ஸ்ல வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகே. இப்ப நான் சொன்னேன்ல, இந்த இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி ஒரு 100 சர்வர்ல பேட்ச் பண்ணணும்னு சொல்லி. அந்த 100 சர்வர வந்துட்டு ஆ ஒன் பை ஒன்னா வந்து கால் பண்ணி பேட்ச் பண்றதுக்கு லூப்ஸ் வேணும். ஓகே. லூப்பிங்ல தான் ஒன் பை ஒன்னா போகும். ஓகேவா? ஸோ ஃபார் லூப் வந்துட்டு ஒரு 100 சர்வர்ஸ் இருந்தா, ஒரு ஸ்ட்ரெட்ச்ல வந்துட்டு 100 சர்வர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா, அது வந்துட்டு எக்ஸிட் ஆயிடும். ஓகேவா? ஒயில் பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு கண்டிஷன் சொல்றீங்க. ஒரு கண்டிஷன் வந்து ட்ரூவா இருக்கிற வரைக்கும் அது வந்து லூப்பிங் நடந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் என்னோட ஸ்டோரேஜோட சைஸ் வந்து 90% ஓ மேல போச்சுன்னா மட்டும் வந்து ஒரு ப்ராசஸ பிரேக் பண்ணு. அதுவரைக்கும் வந்து மானிட்டர் பண்ணிட்டே இரு. என்னோட டிஸ்க்க மானிட்டர் பண்ணிட்டே இரு. அன்டில் இட் ரீச்சஸ் 90% ஓகேவா? அது என்ன பண்ணும் ரிப்பீட்டடா திருப்பி மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும். ஒன்ஸ் 90% தாண்டுன உடனே அது கட் ஆயிடும். வைல் கட் ஆயி அதான் வைல் லூப் வந்து கட் ஆயிடும். ஏன்னா ட்ரூ வந்து அங்க ஃபால்ஸ் ஆயிடுது. ஓகேவா? ட்ரூ வந்து 90% 91 போச்சுன்னா அது ஃபால்ஸ் ஆகுதுல்ல. அந்த டைம்ல நம்மளுக்கு அலர்ட் மெசேஜ் ட்ரிக்கர் ஆயிடும். அந்த மாரிலாம் கூட நீங்க வந்து புரோகிராமிங் பண்ணலாம். இது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். பட் அ தேர் ஆர் மல்டிபிள் எக்ஸாம்பிள்ஸ் அவைலபிள். பட் இது உங்களுக்கு புரிஞ்சதுக்காக நான் சொல்றேன். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு நெஸ்டட் லிஸ்ட். லிஸ்ட்டுக்குள்ளேயே வந்து மல்டிபிள் லிஸ்ட்ட நீங்க கொண்டு வரணும் அப்டின்னா வந்துட்டு, யூ கேன் கோ வித் நெஸ்டட் லிஸ்ட். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்துட்டு வில் சீ இன் லூப்ஸ் இன் பைத்தான் அண்ட் லிஸ்ட்ஸ். அப்புறம் ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸு. ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நம்ம வந்து இந்த டெக்ஸ்ட்ட மேனிபுலேட் பண்றதுக்கு, சர்ச் பண்ற இப்போ ஒரு லாக்ஸ்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து இந்த பேட்டர்ன் மேட்ச் ஆவுதா? அப்புறம் இந்த ஆ லாக் வந்து அதுல இருக்கா? இல்லையா? ஓகேவா? இந்த மாரி வந்து டெக்ஸ்ட்ட மேனிபுலேட் பண்றது, சர்ச் பண்றது, இதெல்லாம் வந்து நம்ம ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் கண்டிப்பா படிப்போம். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரியல் டைம்ல. தென் யூஸ் கேஸஸ்ல வந்துட்டு ரியல் டைம் யூஸ் கேஸ்ல வந்து கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் பத்தி பார்ப்போம். கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ்ன்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, இப்போ சில பைத்தான் ஸ்கிரிப்ட்ஸ் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணும்போதே, சில ஆர்குமெண்ட்ஸ ஸ்கிரிப்ட்டோட பாஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஏன்னா, சில பேர் வந்து கோட்லயே ஹார்ட் கோட் பண்ணுவாங்க. சில பேர் வந்து அடிக்கடி வந்து சில இன்புட்ஸ மாத்திட்டே இருப்பாங்க. ஓகேவா? இப்ப வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் பண்ணி, அந்த ஸ்கிரிப்ட்ட வந்துட்டு ஸ்பேஸ் குடுத்து, இந்த சர்வருக்கு நான் சொல்றேன். சர்வர் 1 சொல்றேன். சர்வர் 2 சொல்றேன். ஓகே. அப்டின்னா அந்த ஸ்கிரிப்ட் வந்து சர்வர் 1, சர்வர் 2ல தான் எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ அப்ப நான் திருப்பி என்ன பண்ணுவேன், அத நான் சர்வர் 3 அண்ட் 4க்கு மாத்தணும். அந்த ஸ்கிரிப்ட் பேட்சிங் ஸ்கிரிப்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு கமாண்ட் லைன்ல வந்துட்டு, நீங்க வந்து இந்த மாரி ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணீங்க. ஆர்குமெண்ட்ஸ பாஸ் பண்ணீங்கன்னா, அது கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ். அதுவுமே நம்மளுக்கு நான் நெறைய வந்து பிசிக்கல் சர்வர் ஆட்டோமேட் பண்ணும்போது யூஸ் பண்ணியிருக்கேன் பைத்தான் ஸ்கிரிப்ட்ல. நான் அது கண்டிப்பா சொல்லி தரேன் நான். ஸோ இது எல்லாமே வந்து பேசிக்ஸ் தான். இது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப். ஓகேவா? ஸோ செகண்ட் பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, இம்பார்ட்டன்ட் மாடியூல்ஸ் பத்தி பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து ஹைலைட். நான் சொன்னேன்ல பைத்தான் வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி ஃப்ரம் ஷெல் ஸ்கிரிப்டிங்னா அதோட மாடியூல்ஸ் தான் சொல்லிட்டு.
ஸோ அதில வந்து நம்ம பார்க்க போற மாடியூல்ஸ் அதெல்லாம் ரெக்வெஸ்ட் மாடியூல், ஓஎஸ் மாடியூல், சப் ப்ராசஸ் மாடியூல், பிளாட்ஃபார்ம் மாடியூல், கெட் பாஸ், சிஸ் மாடியூல், எஸ்ஹெச் யூட்டில் மாடியூல், நெட்டிஃபேசஸ் மாடியூல், போட்டோ 3 அண்ட் பாராமிகோ. நெறைய மாடியூல்ஸ் இருக்கு. அதில நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இதில லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ மாடியூல்ஸ நான் ஷார்ட்டா சொல்லிர்றேன். ஸோ ரெக்வெஸ்ட் மாடியூல்ன்றது வந்து, இப்போ நீங்க உங்களோட வெப்சைட்ல ஏதாவது நீங்க கொரி பண்ணணும். ஓகேவா? இல்லன்னா வந்துட்டு டேட்டாஸ் ஏதாவது நீங்க வந்து எடுக்க ட்ரை பண்றீங்க. இல்ல ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னா, ரெக்வெஸ்ட் மாடியூல் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம மோஸ்ட்லி யுஆர்எல் பேஸ் பண்ணி தான் வொர்க் பண்ணிட்டு இருப்போம். அப்போ வந்து அதுலேருந்து நீங்க ஏதாச்சு டேட்டாஸ வந்து ரிப்போர்ட் எடுக்கணும், இல்ல கால் பண்ணா ரெக்வெஸ்ட் மாடியூல் யூஸ் பண்ணலாம். ஓஎஸ் மாடியூல். ஸோ இது வந்துட்டு சிஸ்டம் அட்மின்ஸோட ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட் மாடியூல்னு கூட சொல்லலாம். சிஸ்டம் லெவல்ல, ஓஎஸ் லெவல்ல பண்ணக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து ஓஎஸ் மாடியூல் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஃபைல் லெவல்ல ஒர்க் அவுட் பண்ண போறீங்க. ஃபைல லிஸ்ட் பண்ண போறீங்க. இல்ல ஒரு ஒரு ஃபோல்டர கிரியேட் பண்ண போறீங்க. ஓகேவா? இல்ல ஒரு ஃபைல கிரியேட் பண்ண போறீங்க. இந்த மாரி ஓஎஸ் லெவல், லினக்ஸ் ஓஎஸ் லெவல்ல இருக்கிற கமாண்ட்ஸ் எல்லாம் வந்து டைரக்ட்டா பைதான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணாது. அது வந்து இந்த ஓஎஸ் மாடியூல்னு ஒண்ணு இம்போர்ட் பண்ணி தான் அதால எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஓகேவா? இது வந்து ஓஎஸ் மாடியூல். அடுத்தது சப் ப்ராசஸ் மாடியூல். சப் ப்ராசஸ் மாடியூல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஆ ஒரு ஸ்கிரிப்ட் ரன் பண்ணும்போதே வந்து பைத்தானால இன்னொரு ஸ்கிரிப்ட் ரன் பண்ண முடியும். எக்ஸ்டர்னலா. ஓகேவா? ஒரு வேலை நடந்துட்டு இருக்கு. அதனால வந்து அத வச்சு இன்னொரு வேலையும் பண்ண முடியும். சப் ப்ராசஸ். அது பேரே அது மீனிங் அதுல தான் இருக்கு. ஸோ வேற ஒரு ப்ராசஸ வந்து அதால பேரலல் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அதுக்கு என்ன மாடியூல் தேவைன்னா, சப் ப்ராசஸ் மாடியூல். ஸோ இந்த மாரி நெறைய எக்ஸ்டர்னல் கமாண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்க பைத்தான வச்சு எக்ஸிக்யூட் பண்ணிக்க முடியும். பை யூசிங் சப் ப்ராசஸ் மாடியூல். ஓகேவா? தென் பிளாட்ஃபார்ம் மாடியூல். பிளாட்ஃபார்ம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு, பிளாட்ஃபார்ம் வாட் 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 இஸ் யூர் பிளாட்ஃபார்ம்? இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் அபௌட் யுவர் சிஸ்டம். ஓகேவா? அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி? ஸோ இது எல்லாமே வந்து பிளாட்ஃபார்ம் மாடியூல்ல வந்து சும்மா ஒரு கொரி மாரி பண்ணி எடுத்துக்கலாம். நீங்க ஆட்டோமேஷன் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? பட் அது ஆக்ஷன்ஸ் பெருசா பண்ணாது. பட் கொரி பண்றதுக்குலாம் அது யூஸ் பண்ணிக்கலாம். கெட் பாஸ் மாடியூல். கெட் பாஸ் மாடியூல் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இப்ப இந்த பாஸ்வேர்ட்லாம் இருக்குல்ல, சில சில ஸ்கிரிப்ட் ரன் பண்ணும்போது நீங்க பாஸ்வேர்ட் வந்து இன்புட்டா கேட்கலாம். இந்த மாரி ஸ்கிரிப்ட் வந்து கொஞ்சம் ரொம்ப செக்யூர்டான ஸ்கிரிப்ட். உங்களுக்கு ஆக்சஸ் இருக்கான்னு தெரியல. ஸோ அப்ப என்ன பண்ணலாம்னா, இந்தந்த ஸ்கிரிப்ட்ஸ்க்கு நீங்க பாஸ்வேர்ட் எனேபிள் பண்ணிடலாம். ஸோ அப்ப என்ன பண்ணும், பாஸ்வேர்ட் வந்து கெட் பண்ணி தான் என்ன பண்ணும், அந்த ஸ்கிரிப்ட்ட வந்து எக்ஸிக்யூட் பண்ண வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு வி வில் சி சிஸ் மாடியூல். ஸோ சிஸ் மாடியூல் வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, இந்த கமாண்ட் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ் ஓகேவா? இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க எக்ஸ்ட்ராவா குடுக்குறது எல்லாமே வந்து இந்த மாடியூல் வச்சு நீங்க வந்து அத அனலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆ சிஸ்டம்ல ஏதாவது ஃபங்ஷன்ஸ் எக்ஸ்ட்ராவா குடுக்குறீங்களா? இல்ல வந்து இந்த மாரி ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணும்போது வந்துட்டு அத பத்தி நீங்க மானிட்டர் பண்ணணும்னா, சிஸ் மாடியூல் யூஸ் பண்ணி நீங்க அத மானிட்டர் பண்ணிக்கலாம். தென் எஸ்ஹெச் யூட்டில். அது ஷெல் யூட்டிலிட்டீஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாடியூல் பேரு. இந்த மாடியூல் வந்து மோஸ்ட்லி எதுக்கு தேவைப்படும்னா, இந்த காப்பி பண்றது, மூவ் பண்றது, டெலீட் பண்றது, இந்த மாரி விஷயங்களுக்கு வந்து இந்த எஸ்ஹெச் யூட்டிலிட்டீஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பக்கத்திலேயே குடுத்திருப்பேன். நெட்டிஃபேசஸ் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி பிளேஸ் வித் நெட்வொர்க்கிங். இந்த மாரி ஐபி அட்ரஸ் கொரி பண்றது, மேக் அட்ரஸ் கொரி பண்றது. ஸோ இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்க நெட்டிஃபேசஸ் மாடியூல் யூஸ் பண்ணலாம். போட்டோ 3. போட்டோ 3 வந்து இட்ஸ் வெரி ஹைலைட் ஃபார் ஏடபிள்யூஎஸ். ஸோ ஏடபிள்யூஎஸ் ஓட இன்டராக்ட் பண்றதுக்கு இந்த போட்டோ 3 மாடியூல் தான் யூஸ் பண்ணணும். ஆக்சுவலா நம்ம மத்த டெவாப்ஸ் டூலுக்குமே அதுக்கான தனித்தனி மாடியூல்ஸ் இருக்கு. பட் நான் ஜஸ்ட் வந்து ஒரே ஒரே ஒரு டெவாப்ஸ் டூலோட மாடியூல் தான் போட்டிருக்கேன். போட்டோ 3. ஸோ இத பத்தியும் பார்க்கலாம். இத வச்சு நம்ம ஒரு ஏடபிள்யூஎஸ்ல எப்படி ஒரு இன்ஸ்டன்ஸ கிரியேட் பண்ற மாரி கூட நம்ம வந்துட்டு வில் டூ அ டெஸ்ட். பட் மோஸ்ட்லி போட்டோ 3 எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா வந்து இந்த லாம்ப்டா ஃபங்ஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஏடபிள்யூஎஸ்ல வந்து லாம்ப்டான்னு ஒண்ணு இருக்கு. அதுல சின்ன சின்ன ஆட்டோமேஷன்ஸ்லாம் பண்ணணும் அப்டின்னா வந்துட்டு வி கேன் கோ வித் போட்டோ 3 மாடியூல். ஓகேவா? தென் பாராமிகோ. பாராமிகோ வந்துட்டு இந்த மாரி இப்போ பைத்தான் ஒரு சிஸ்டம்ல இருந்து இன்னொரு சிஸ்டமுக்கு வந்து ஏதாச்சும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. இல்ல எக்ஸிக்யூட் பண்ணுது. கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ண போதுன்னா, அதுக்கு வந்து செக்யூர் கனெக்ஷன்ஸ் கண்டிப்பா வேணும். ஓகேவா? ஸோ அந்த செக்யூர் கனெக்ஷன்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்றது பாராமிகோ தான். ஸோ பை டிஃபால்ட்டா லினக்ஸ் டூ லினக்ஸோட செக்யூர் கனெக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்ஹெச். ஓகேவா? ஸோ அத வந்துட்டு இது வந்து இன்ஹெரிட் பண்ணி இந்த மாடியூல் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ செக்யூர்டா நீங்க வந்து ஏதாச்சும் வந்து புஷ் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா, இந்த பாராமிகோ மாடியூல் வந்து இட் வில் ஹெல்ப் யூ அவுட். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்மளோட செகண்ட் ஹால்ஃப். ஃபுல் அண்ட் ஃபுல் மாடியூல்ஸ் பத்தி பார்ப்போம். இந்த மாடியூல்ஸ்ல நீங்க ஸ்ட்ராங் ஆனாலும் இத பத்தியே கூட பேசலாம். ஐ ஹேவ் வொர்க்ட் ஆன் தீஸ் மாடியூல்ஸ் இன் மை ரியல் டைம். அ அதுல இது ஒரு 4, 5 ப்ரோகிராம் சொன்னீங்கனாலே போதும். இது வந்து ஒ நீங்க வந்து ஒரு பைத்தான் ஸ்கிரிப்டர வந்து உங்க ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? அண்ட் ஃபைனலி த மெயின் டாபிக் பைத்தான் ஃபார் டெவாப்ஸ். சரி, இந்த ஸ்கிரிப்ட்ஸ வந்து டெவாப்ஸ்ல எங்கெங்கலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்? ஓகேவா? ஸோ இங்க ஆ டெவாப்ஸ் ஆல்ரெடி இப்ப படிச்சிருந்தீங்கன்னா, இத நீங்க ஈஸியா இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். நான் அதுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் தரேன் நானு.
ஸோ அஸ் ஐ டோல்ட் யூ வி கேன் யூஸ் இன் கிளவுட் என்விரான்மெண்ட்ஸ். ஏடபிள்யூஎஸ்ல போட் த்ரீன்னு யூஸ் பண்ணலாம். கிட்ல யூஸ் பண்ணலாம். கிட்ல வந்து ரெபாசிட்டரி கொரி பண்றது, யார் ரீசெண்டா கமிட் பண்ணியிருக்கா, யார் ரீசெண்டா மெர்ஜ் பண்ணியிருக்கா கிட்ல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட நீங்க பைத்தான்ல வந்துட்டு அந்த ஏபிஐ மூலியமா நீங்க கொரி பண்ணி பார்த்துக்கலாம். ஆன்சிபிள், மோஸ்ட்லி ஆன்சிபிள்ல வந்துட்டு சில காம்ப்ளெக்ஸ் ஸ்கிரிப்ட் எல்லாம் ஆன்சிபிள்ல பண்ண முடியாது. அப்ப அந்த இடத்துல வந்து பைத்தான் ஸ்கிரிப்ட்ஸ உள்ள கொண்டு போய் சில காம்ப்ளெக்ஸ் ஒர்க்ஸ பண்ணிக்கலாம். அங்க யூஸ் பண்ணலாம். டாக்கர் அண்ட் குபர்னெட்டிஸ்ல கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். குபர்னெட்டிஸ்ல வந்து இப்போ ஒரு வெப் சர்வர் நான் டெப்ளாய் பண்ணிட்டேன். இப்போ டெஸ்டிங் டீம் வந்து சில டெஸ்ட் டெஸ்ட் கேஸஸ் ரன் பண்ணணும். ஓகே. ஃபங்ஷனாலிட்டி ஒழுங்கா இருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் வந்து ரெக்வெஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸ்டெபிலிட்டி இருக்கான்னு பார்க்கணும்னா, அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, பைத்தான் ஸ்கிரிப்ட்ஸ் வந்து குபர்னெட்டிஸ்ல ஜாப்ஸா உள்ள குடுத்துறலாம். ஓகே. நான் ஜாப்ஸ் பத்தி சொல்லிக் குடுத்திருப்பேன். இப்ப நீங்க குபர்னெட்டிஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா, அதுல வந்து இந்த பைத்தான் ஸ்கிரிப்ட்ஸ உள்ள புஷ் பண்ணி, நீங்க அது அந்த மாரியும் ஆட்டோமேஷன்ஸ் பேசலாம். ஓகேவா? ஆப்வியஸ்லி அடுத்து வந்து மானிட்டரிங் அண்ட் லாகின். மானிட்டரிங்ல வந்துட்டு நீங்க ப்ரோமோத்தியஸ வந்து கஸ்டமைஸ் பண்றது. அப்புறம் கிராஃபனாவ வந்து கஸ்டமைஸ் பண்றதெல்லாம் பைத்தான் வச்சு பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பைப்லைன், CI/CD பைப்லைன். ஜென்கின்ஸ்ல வந்து இப்போ ஏதாச்சும் வந்து போஸ்ட் வேலிடேஷனு, இல்ல ப்ரீ வேலிடேஷனு, ஸோ இந்த மாரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து ஸ்கிரிப்ட்ஸ உள்ள புஷ் பண்ணலாம். ஏன்னா ஜென்கின்ஸ்லயும் நான் ஸ்கிரிப்ட்ஸ உள்ள புஷ் பண்ண சொல்லியிருப்பேன். ஷெல்ல வச்சு சொல்லியிருப்பேன். பட் நம்ம பைத்தான் வச்சு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா கூட ஒரு உங்கள் என்விரான்மென்ட்ல வந்துட்டு ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் டெவாப்ஸ் டூல் இருந்ததுன்னா, கண்டிப்பா வந்து யூ கேன் ஈசிலி மேனேஜ் வித் தீஸ் எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? ஸோ இத முடிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு ஸோ டோட்டலி 4 வீக்ஸ் கோர்ஸ் தான் பிளான் பண்ணியிருக்கோம். கரெக்ட்டா 1 மந்த் கோர்ஸு. ஸோ அந்த 1 மந்த்ல வந்து இது எல்லாமே கவர் பண்றோம். அதே மாரி வந்து இன்டர்வியூவும் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்? எந்த மாரி கொஸ்டின்ஸ் வரும்? எந்த மாரி அ உங்கள வந்து கோட் பண்ண சொன்னாங்கன்னா, அது எப்படி இருக்கும்? அத எப்படி மேனேஜ் பண்றதுன்னு நான் சொல்லிக் குடுத்துர்றேன். ஓகேவா? அண்ட் வி ஆர் ஹேவிங் எ செப்பரேட் இன்டர்வியூ சப்போர்ட் குரூப். ஸோ அங்கேயுமே வந்துட்டு பைத்தான் ஆட் ஆகும். ஸோ அங்க தான் ஆக்சுவலா ஐ அம் கிவிங் சப்போர்ட் டூ பீப்பிள்ஸ் இப்போ அவங்க ஏதாவது லேக் ஆறாங்கன்னா, ஸோ ஐ அம் கீப் அவங்களுக்கு நான் வந்துட்டு அவங்களுக்கு கன்டினியூஸா சப்போர்ட் குடுத்துக்கிட்டே, அ எப்படி கிளியர் பண்ணலாம்? என்ன மாரி பேசலாம்ன்னு நான் இது பண்ணிட்டு இருக்கேன். அங்கேயுமே நான் பைத்தான் நான் கண்டிப்பா ஆட் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபௌட் த கன்டென்ட். ஓகே. இது ஆக்சுவலா நான் நல்லா அனலைஸ் பண்ணி எடுத்த கன்டென்ட் தான். ஸோ திஸ் இஸ் மோர் எனஃப் ஃபார் அஸ் டூ ஃபைட் ஃபார் பைத்தான் ஃபார் டெவாப்ஸ். ஓகே. ஸோ இங்க வந்துட்டு யாராச்சும் வந்து அ டெவாப்ஸ், AWS தெரியாதவங்க யாராவது இருக்கீங்களா? எனக்கு சுத்தமா ஐடியா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது இது வந்து ஆக்சுவலா வந்துட்டு பியூர் அ டெமோ இதுதான். அது இன்ட்ரோடக்ஷன் தான். இங்க வந்து நம்ம கோட்ஸ் எதுவும் இப்ப எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஏன்னா வி ஹேவ் லெஸ் டைம். பட் கிளாஸஸ்ல வந்து நான் கண்டிப்பா காமிக்கிறேன். யூஸ் கேஸஸ் நீங்க கண்டிப்பா கொண்டு வாங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். எஸ், எஸ். வி டூ ஹேவ் ChatGPT ஃபார் கோடிங். ஆனா எல்லா கம்பெனியுமே வந்து இட் வில் நாட் அலோவ் அஸ் டூ யூஸ் ChatGPT. ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து தே ஆர் ட்ரையிங் டூ பில்ட் தேர் ஓன் ChatGPT. சரியா? இப்ப நாங்களே வந்து வி ஆர் பில்டிங் அவர் ஓன் ChatGPT ஃபார் அஸ். ஸோ அதுக்கு வந்து இப்போ நான் சொன்னேன்ல ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்ட்டு, அதுதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு வந்து வி ஷுட் நோ பைத்தான். ஸோ எல்லா கம்பெனியுமே தே வில் நாட் அலோவ் அஸ் டூ ஓப்பன் ChatGPT. மேபி இன் ஃபியூச்சர்ல கண்டிப்பா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி தே வில் ஹேவ் தேர் ஓன் ChatGPTs. சரி. ஓகே. இப்போ டெவாப்ஸ் ஐடியாவே இல்ல அப்டின்னா, கண்டிப்பா இந்த கோர்ஸ்க்கு முன்னாடி அந்த டெவாப்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ அதுல நான் என்ன கவர் பண்றேன்றத நான் சொல்லிர்றேன் நானு. ஸோ டெவாப்ஸ்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து வி ஆர் கவரிங் கிளவுட் கம்ப்யூட்டிங். கம்ப்ளீட்டா AWS பத்தி சொல்லிக் குடுத்துருவேன். ஓகேவா? தென் வில் சீ சம் டெவாப்ஸ் டூல்ஸ். ஓகேவா? ஸோ டெவாப்ஸோட அந்த பைப்லைன் டூல்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க பைத்தான் எடுத்துக்கலாம். இல்ல டெவாப்ஸ் பண்ணி தான் நான் பைத்தான் எடுக்கணுமா? அப்படிலாம் கிடையாது. ஸோ நீங்க சிஸ்டம் அட்மினா இருக்கீங்க. அப்பனா இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் இந்த இந்த மாடியூல்ஸும் நான் உங்களுக்கு சிலபஸ் காமிச்சேன் பார்த்தீங்களா? இந்த ஃபர்ஸ்ட் ஹால்ஃப், செகண்ட் ஹால்ஃப் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால தான் நான் 3ஆ பிரிச்சிருக்கேன். இது கம்ப்ளீட்டா டெவாப்ஸ வச்சு தான் நான் பண்ணல. ஸோ நான் வந்து பேசிக்கா லினக்ஸ் தெரியும், எனக்கு சிஸ்டம்ல ஒர்க் பண்ண தெரியும் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் அண்ட் செகண்ட் ஹால்ஃப் நீங்க எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த பார்ட் 3 பார்ட் இருக்கு பார்த்தீங்களா? இது டெவாப்ஸ் கத்துக்கிட்டு கூட நீங்க வந்து இத கவர் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இஃப் யூ ஆர் ஸியர் அபௌட் டெவாப்ஸ்னா வந்துட்டு அ ஸோ கிளவுட் கம்ப்யூட்டிங். ஸோ கிளவுட்ன்றது என்ன அப்டின்னா, ஸோ நான் ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன்.
ப்ரீவியஸ் ஜெனரேஷன்ல வந்துட்டு, நீங்க ஒரு அப்ளிகேஷன ஹோஸ்ட் பண்ணணும்னா, எல்லாமே நீங்க வந்து ஆன் ப்ரெமிசஸ்ல தான் வந்து உங்களுக்குன்னு தனியா ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். ஒரு பில்டிங் இருக்கணும். அங்க நீங்க சர்வர்ஸ் வச்சு தான் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. அதுல என்ன ப்ராப்ளம் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா வந்து, நீங்க அந்த பில்டிங்க மெயின்டெயின் பண்றது, அந்த சர்வர மெயின்டெயின் பண்றது, அப்புறம் அதுங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் ஆள் டெப்ளாய் பண்ணி ஒர்க் பண்ண வைக்கிறதுலாம் உங்களுக்கு ரொம்ப காஸ்ட் ரொம்ப ஹையா இருந்தது. ஓகேவா? ஸோ அத சால்வ் பண்றதுக்கு என்ன ஒரு டெக்னாலஜி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, விஎம்ஆர்ன்னு ஒண்ணு வந்தது. விஎம்ஆர் என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒவ்வொரு பிசிக்கல் சர்வர்ஸ்க்கும் ஒவ்வொரு தனித்தனி ஓஎஸ் போட்டதுனால தான் இந்த ஒரு பிரச்சனை இருந்தது. ஸோ அப்போ விஎம்ஆர்ல என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு சிங்கிள் சர்வர்ல மல்டிபிள் ஓஎஸ வந்து டெப்ளாய் பண்ணாங்க. ஓகேவா? ஏஎஸ்எக்ஸ்ன்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி மல்டிபிள் ஓஎஸ டெப்ளாய் பண்ணாங்க. இதனால என்ன ஆச்சுன்னா, இடம் கம்மியாச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு 10 ஓஎஸ் போடுறதுக்கு 10 சர்வர் வாங்குறதுக்கு பதிலா, விஎம்ஆர்ல வந்து ஒரே சர்வர்ல நீங்க 10 ஓஎஸ் போட்டுக்கலாம். ஓகே. அது பேர் தான் விர்ச்சுவலைசேஷன் சொல்லுவாங்க. அந்த மாரி நீங்க 10 சர்வர் போடுறதுனால இடம் கம்மியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இந்த ஐடியா வந்து அமேசான் பார்த்தான். AWS அவன் தான் ஃபர்ஸ்ட் கிளவுட் கம்ப்யூட்டிங் கொண்டு வந்தான். சரி விஎம்ஆர் கூட உங்களுக்கு ஒரு இடம் தேவைப்படுது. நான் என்ன பண்றேன், நான் இடத்த குடுக்குறேன். ஓகேவா? நீங்க வந்துட்டு இன்டர்நெட் யூஸ் பண்ணி அத ரென்ட்க்கு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எத்தன விஎம்ஸ் வேணுமோ, அத வந்து பெர் ஹவர் மட்டும் நீங்க பே பண்ணுங்க. அந்த மாரி ஒரு கான்செப்ட் தான் வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங். ஸோ இதுல என்ன ஆச்சுன்னா வந்து, நீங்க கிளவுட் கம்ப்யூட்டிங் யூஸ் பண்றதா இருந்தா, நீங்க வந்து உங்க இடத்துல இருந்து ஜஸ்ட் இன்டர்நெட் இருந்தா போதும். நீங்க ரிமோட் மிஷின்ஸ வந்து நீங்க கனெக்ட் பண்ணி, நீங்க அப்ளிகேஷன டெப்ளாய் பண்ணிக்கலாம். பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க வந்துட்டு சர்வர்ஸ் வாங்கணும், அதுக்கு ஆள் போடணும், அதுக்கு எலக்ட்ரிசிட்டி கவலைப்படுறது, இல்ல இடத்த பத்தி கவலைப்படுறதெல்லாம் இது வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் கிளவுட்ல. ஓகேவா? சரி இது வந்து கிளவுடு. டெவாப்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளவுட வந்து ஆட்டோமேட் பண்றது தான் டெவாப்ஸ். ஓகே. இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் பார்த்தீங்கன்னா, நீங்க போயிட்டு நெறைய விஷயங்கள் வந்து மேனுவலா பண்ற மாரி இருக்கும். ஓகேவா? அந்த மேனுவல் ஜாப்ஸ் எல்லாம் வந்துட்டு டெவாப்ஸ் வச்சு கொஞ்சம் ஆட்டோமேட் பண்ணாங்க. என்ன ஃபார் எக்ஸாம்பிள்னா, ஆ டெவாப்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டு, இப்போ டெவலப்பர் வந்து ஒரு அப்ளிகேஷன கிரியேட் பண்ண போறாரு. இப்போ ஒரு சோசியல் மீடியா அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண போறாரு. முதல்ல என்ன பண்ணுவாருன்னா, அவரு போயிட்டு வந்துட்டு அட்மின்ஸ் கிட்ட போய் சர்வர் கேட்பாரு. எனக்கு ஒரு சர்வர் குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சர்வர் குடுங்கனோனே உடனே குடுக்க மாட்டாங்க. தே வில் டேக் சம் டைம். ஓகேவா? உடனே அவங்களுக்கு பிரியாரிட்டி டாஸ்க் வேற இருக்கலாம். ஓகேவா? அவங்க வந்து கொஞ்சம் டைம் எடுத்துட்டு தே வில் கிவ் யூ த சர்வர். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க டெவலப்லாம் பண்றதுக்கு 20 நாள் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் டெஸ்டிங் டீம்ட்ட போறீங்க. அவங்களும் உடனே டெஸ்ட் பண்ணணும்லாம் கிடையாது. அவங்களுக்கும் டைம் எடுத்துப்பாங்க. ஓகே. இந்த மாரி நெறைய டிலேஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து இருந்தது. இந்த நார்மல் அப்ரோச்ல. அப்பதான் வந்து டெவாப்ஸ் வந்துட்டு ஒரு ஒரு பிளான் கொண்டு வந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்ரோச் வந்துட்டு கோட் வந்து முதல்ல வந்து நீங்க உங்களோட லோக்கல் மெஷின்ல வைக்கக்கூடாது. கோட வந்து கிட்ன்னு சொல்லி ஒரு ரெபாசிட்டரில வந்து வைக்கணும். ஓகேவா? கிட்ல கோட மெயின்டெயின் பண்ணி, அதிலிருந்து ஆட்டோமேட்டிக்கா அதுவே பில்ட் பண்ணும். இப்ப நான் எப்படி சொன்னேன், நம்ம இப்ப ஜாவா எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஜாவா வந்து கம்பைலர் யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா? கம்பைலர் வந்து மேவன் சொல்லி ஒரு டூல் இருக்கு. டெவாப்ஸ்ல. அந்த டூல் யூஸ் பண்ணி தான் வந்து கம்பைல் பண்ணுவாங்க. கம்பைல் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு, ஜென்கின்ஸ் அப்படின்ற ஒரு CI/CD டூல் மூலியமா உங்களோட கிளவுட்ல டெப்ளாய் பண்ணுவாங்க. இந்த ஆட்டோமேஷன் வந்துட்டு இதுல என்ன நடக்குதுன்னா, ஒரு டெவலப்பர் போய் ஒரு சிஸ்டம் அட்மின்ட்ட சர்வர் கேட்க வேணாம். அவர் வந்து கோட டெவலப் பண்ணி, அவர் வந்து ரெடின்னு குடுத்த உடனே, ஜென்கின்ஸே போய் ஒரு சர்வர வந்து எடுத்து அங்க டெப்ளாய் பண்ணிடும். இதுல வந்து அந்த டைம் சேவ் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த டூலுக்கு நடுவுல டெஸ்டிங்கும் நடந்துரும். அந்த கோட டெஸ்ட் பண்றது, பங்ஷனாலிட்டி டெஸ்ட் பண்றது தான். இத ஆட்டோமேட் பண்ற ஃப்ளோ தான் டெவாப்ஸ் ஃப்ளோ. ஓகே. இது டீட்டெயில்டா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ வேணா நான் ஆர்வம் இருந்துச்சு நான் ஷேர் பண்ண சொல்றேன். உங்களுக்கு அது மேபி எங்களோட சேனல்லே இருக்கும். நான் டெவாப்ஸ் பத்தியும், கிளவுட பத்தியும் இன்னும் சரி. டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேவா? கண்டிப்பா. இப்ப சார்ஜ் ஸோ பண்றோம். இது ஆ ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் தான் வந்துட்டு டெவாப்ஸ். இதுக்கு மேல தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, நான் சொன்ன மாதிரி பைத்தான் யூஸ் பண்ணி எங்கெங்கலாம் நம்ம ஆட்டோமேட் பண்ணலாம். இது வந்து மேனுவல் ஒர்க்ஸ குறைக்கிறது தான். ஓகேவா? மேனுவல் ஒர்க்ஸ குறைக்கிறதுக்கான ஒரு டூல் தான் பைத்தான். அத யூஸ் பண்ணி வந்துட்டு டெஃபினட்டா வந்து நம்ம கம்பெனிக்கு எஃபிஷியன்ட்டா ஒர்க் பண்ண முடியும். கம்பெனி எக்ஸ்பெக்ட் பண்ற அவுட்புட்ட நம்மளால புரொவைட் பண்ண முடியும். ஓகேவா? டெமோன்றது ஒரு சின்ன ஸ் டெமோ ஒண்ணு எடுத்தேன் நான் ஆக்சுவலா. என்னன்னா பிங் பண்ணி பார்க்குற மாரி ஒரு ப்ரோகிராம் நான் ரெடி பண்ணேன். இதுல வந்துட்டு நம்ம ஒரு OS மாடியூல் இம்போர்ட் பண்ணிட்டு, ஜஸ்ட் Google அண்ட் Facebookஅ பிங் பண்ணி பார்க்குறேன். Google ரீச்சபிளா இருந்தது அப்டின்னா வந்துட்டு, அது ரீச்சபிள்னு சொல்லும். இந்த ஸ்கிரிப்ட். ஓகேவா? அதே மாரி வந்து உங்களுக்கு Facebookயும் பிங் வந்து Facebook ரீச்சபிளா இருந்தா Facebook ரீச்சபிள்னு சொல்லும். ஸோ இதுதான் நான் சொன்ன சாம்பிள் எக்ஸாம்பிள். ஓகேவா? நம்ம பேசிக் கிளாஸ்ல நான் சொல்லிக் குடுக்குறது எப்படி கோட் ஃபார்ம் பண்றது இது எல்லாமே. பண்ணோம்னா, இந்த மாரி வந்து நீங்க தனித்தனியா போய் பிங் பண்ணி பார்க்க வேணாம். ஒண்ணொன்னா வந்து பிங் பண்ணணும். இந்த கோட ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா வந்துட்டு, இதுல குடுக்குற இன்புட்ஸ் மூலியமா ஈஸியா வந்துட்டு
உங்களுக்கான அவுட்புட்ஸ் எடுத்துக்கலாம். பிங் ஆச்சுன்னா நீங்க ஃபர்தரா கூட டெவலப் பண்ணலாம். என்ன மாரி டெவலப் பண்ணலாம்னா, பிங் ஆச்சுன்னா இந்த அப்ளிகேஷன போய் இன்ஸ்டால் பண்ணு. ஜாவா அப்ளிகேஷன போய் இன்ஸ்டால் பண்ணு. அதே மாரி வந்து நீங்க வந்து அடிஷனலா வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுக்கலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம ஃபர்தர் செஷன்ஸ் வந்து எப்படி டெவலப் பண்றதுன்னு பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் ஹவ் பைத்தான் வொர்க்ஸ். இந்த பைசார்ம் தான் நம்ம இன்டர்பிரிட்டரா யூஸ் பண்ண போறோம். அது மாரி டைரக்ட் லினக்ஸ் மெஷின்ல எப்படி நான் இன்ஸ்டால் பண்றதுன்னு நான் சொல்லி தரேன் நானு. தென் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்துட்டு லைக் இத நான் 4ஆ பிரிச்சிருக்கேன் ஆக்சுவலா. ஆம் ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நான் இவ்ளோ டூல்ஸ படிக்க முடியாது டெவாப்ஸ்ல. டெவாப்ஸ்ல வந்து கண்டிப்பா ஒரு 10 டூல்ஸாச்சும் இருக்கும். ஓகேவா? அத வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுருக்கேன். எனக்கு பியூர் கிளவுட் இன்ஜினியரா நீங்க போணும்னு நெனச்சீங்கன்னா வந்துட்டு, யூ கேன் கோ வித் ஸ்டடியிங் லினக்ஸ், AWS, Terraform, ஆட்டோமேஷன்ஸ்க்கு பைத்தான் அங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு குபர்னெட்டிஸ் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இப்ப குபர்னெட்டிஸ் வந்து டெவாப்ஸ்ல வந்து ரொம்ப ஃபேமஸான டூல் ஆயிடுச்சு இப்போ. ஓகே. அது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா, நீங்க வந்து லினக்ஸ், பைத்தான், டாக்கர் குபர்னெட்டிஸ் படிக்கலாம். இன்னொன்னு வந்து சோர்ஸ் கோட் மேனேஜ்மென்ட். நான் சொன்னேன்ல இந்த கிட், ஜென்கின்ஸ், டெஸ்டிங் டூல்லாம் சொன்னேன் பார்த்தீங்களா? இந்த மாதிரி இதுல வந்துட்டு நீங்க ஒர்க் பண்ண நெனச்சீங்கன்னா, ஸ்பெசிஃபிக்கா அந்த டூல்ஸ் மட்டும் படிக்கலாம். கிட், டாக்கர் ஹப், ஜென்கின்ஸ், சோனார்கியூப் டெஸ்டிங் டூல், பைத்தான் ஸ்கிரிப்டிங் ஆட்டோமேஷன்ஸ்க்கு. நெக்ஸஸ் வந்து அது பேக்கேஜ் கம்பைல் பண்ணி ஒரு பேக்கேஜா மாத்தும்ல. இப்ப எல்லா அப்ளிகேஷனும் கோடா இருந்து அத பேக்கேஜா மாத்துனா தான் நம்மளால வந்து ஒர்க் பண்ண முடியும். கரெக்ட்டா? இப்ப நம்ம ஒரு கேம்ஸ் இன்ஸ்டால் பண்றீங்க, இல்ல ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்றீங்கன்னா, அது EXE ஃபார்மேட்ல இருக்கணும். இல்ல வந்து MSI ஃபார்மேட்ல இருக்கணும். அந்த மாரி மாத்துறது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆர்டிஃபேக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸஸ்ன்றது வந்து இந்த மாரி பேக்கேஜா மாத்துனத வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஏன் இத ஸ்டோர் பண்ணி வைக்கணும் சுதர்ஷன் அப்டின்னா வந்துட்டு, இப்ப ரியல் டைம்ல வந்துட்டு உங்களுக்கு டைரக்ட்டா போயிட்டு இப்ப நீங்க ப்ரௌஸ் பண்றீங்கல்ல Flipkart.com அதெல்லாம் வந்து புரொடக்ஷன் சர்வர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ கஸ்டமருக்கு வந்து எந்த ஒரு வெப்சைட் வருதோ அது புரொடக்ஷன் சர்வர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுல வந்து டைரக்ட்டா எதுவுமே டெஸ்ட் பண்ண மாட்டாங்க, அப்ளை பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் டெவ் என்வைரன்மென்ட்ல டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் QAக்கு போகும். அப்புறம் ப்ரீ புரொடக்ஷனுக்கு போகும். அப்புறம் தான் புரொடக்ஷனுக்கு போகும். ஓகேவா? ஸோ அப்ப நான் என்ன பண்றேன்னா, நான் நெக்ஸஸ்ல வந்து டெவ்லயே வந்து நான் வந்து அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணி டெவ்ல கிரியேட் பண்ணி நெக்ஸஸ்ல போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நான் திருப்பியும் QAல பண்ண வேணாம், ப்ரீ புரொடக்ஷன்ல பண்ண வேணாம், புரொடக்ஷன்ல பண்ண வேணாம். ஒன் டைம் ரெடி பண்ணத நெக்ஸஸ்ல போட்டு அங்க இருந்து நான் டவுன்லோட் பண்ணிப்பேன். ஸோ இதனால நெக்ஸஸால என்னன்னா நம்மளுக்கு ஸ்டோரேஜோட இது சேவ் ஆகும். அப்புறம் நம்மளுக்கு வந்து டைம் சேவ் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த டூல்ஸ் எல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா, யூ கேன் பிகம் அன் SCM இன்ஜினியர். அண்ட் ஃபைனலா எனக்கு இது எல்லா டூல்லயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு சுதர்ஷன். நான் பண்ணணும்னா, யூ கேன் பி எ ப்ராடக்ட் இன்ஜினியர். இத பிளாட்ஃபார்ம்ன்னு சொல்லுவாங்க, SREன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? வி ஹேவ் மெனி நேம்ஸ் இன் ஐடி. நம்மள என்னென்ன மாரி கூப்பிடுவாங்கன்னா, SR இன்ஜினியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இல்ல பிளாட்ஃபார்ம் இன்ஜினியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டெவாப்ஸ் இன்ஜினியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ப்ராடக்ட் இன்ஜினியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ பட் ஒவ்வொரு கம்பெனி டிஃபரெண்ட்டா பண்ணும். பட் இந்த மாரி எல்லாமே சேர்ந்து ஒர்க் பண்ணா, யூ கேன் பி எ ப்ராடக்ட் இன்ஜினியர். ஓகேவா? அண்ட் அ ஆப்வியஸா வந்துட்டு நான் ஐடி மெம்பர்ஸ் ஐடில வந்து நாங்க நெறைய புஷ் பண்ணியிருக்கோம். லைக் இதுக்கு மேல ஹோப்பே இல்ல. நான் வந்து எனக்கு சுத்தமா அ ஐடி வந்து ஒரு பெரிய இப்ப வர எல்லாம் மாறிட்டு வருது. அது எட்டா கனி மாரி நெனச்சீங்க அப்டின்னா வந்து, அ இந்த கோர்ஸ நீங்க நம்பி ஒரு 3 மந்த்ஸ் இஃப் யூ வாண்ட் டூ ஸ்டார்ட் ஃப்ரம் கிளவுட் அண்ட் டெவாப்ஸ் நான் சொல்றேன். பைத்தான் இல்ல. இஃப் யூ வாண்ட் டூ ஸ்டார்ட் ஃப்ரம் கிளவுட் அண்ட் டெவாப்ஸ்னா ஒரு 3 1/2 மந்த்ஸ் வந்து சின்சியரா பிராக்டிஸ் பண்ணீங்கனாலே போதும். ஓகே. எனக்கு பிராக்டிஸ் பண்ண டைம் இருக்கு. நான் ஆக்சுவலா இதுல வந்து நான் ஜாப் உடனே போணும்னு நெனச்சீங்கன்னா, அந்த 3 1/2 மந்த்ஸ் நீங்க கரெக்ட்டா பிராக்டிஸ் பண்ணீங்கனாலே போதும். நாங்களுமே எப்படி பண்ணுவோம்னா வந்துட்டு லைக் வீல் ட்ராக் யூர் ஸ்டேட்டஸ். ஓகேவா? நீங்க ஒவ்வொரு விஷயமும் பிராக்டிஸ் பண்றீங்களா இல்லையா? ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும். மத்தவங்களோட இன்டராக்ஷன்ஸுமே நல்லா இருக்கும். ஸோ அந்த மாரி வந்துட்டு வில் சப்போர்ட் யூ. அது மூலியமாவே வந்து உங்களால பண்ண முடியும். பட் இல்ல இப்ப நான் லேர்ன் பண்ண தான் வரேன். நான் ஃபியூச்சர்ல ஜாப் தேடிக்கிறேன்னா கூட, இப்போ நீங்க கேஷுவலா லேர்ன் பண்ணிக்கலாம். பட் ஜாப் தேடும்போது யூ ஷுட் பி சீரியஸ். அந்த டைம்ல வந்துட்டு அ உங்களோட இத ட்ராக் பண்றது வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ இது வந்து மோஸ்ட்லி இம்மீடியட் ஜாப் சீக்கர்ஸ்க்கு வந்துட்டு அ அவர் அட்டென்ஷன் வில் பி மோர் ஆன் தெம். ஓகேவா? So this is all about today's demo, and we will be kickstarting the classes from next weekend, Saturday, 2:30 p.m. So if you have questions, you can ask me. Okay, services in AWS you will teach me அப்படின்றது வந்துட்டு I think I will have the இருங்க என்னோட ட்ராக்கர் ஷீட்ல நான் காமிச்சுறேன். ஈஸியா இருக்கும். சிலபஸ் நாங்க அனுப்புறோம். இப்போ ஆக்சுவலா அது டக்குன்னு நான் தேட முடியல. பட் ஆனா நாங்க வந்துட்டு வில் பி ஹேவிங் சிலபஸ் ட்ராக்கர். ஓகே. ஸோ இதெல்லாம் தான் நாங்க மோஸ்ட்லி கவர் பண்ணுவோம். லைக் EC2, AMI, EBS, VPC, அ VPCல நெட்வொர்க்கிங்ல வந்து எல்லாமே கவர் பண்றோம். அப்புறம் லோட் பேலன்சர்ஸ் வரும். ஆட்டோ ஸ்கேலிங் வரும்.
அப்ளிகேஷன் லோட் பேலன்சர், டிஎன்எஸ் சர்வீசஸ் கவர் பண்ணுவோம். டேட்டாபேஸ் கவர் பண்ணுவோம். அப்புறம் வந்து ஸ்டோரேஜ்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து இபிஎஸ் அண்ட் இஎஃப்எஸ் ஒண்ணு கவர் ஆகும். செகண்ட் ஹாஃப் வந்து எஸ்3 கிளேஷியர் கவர் பண்ணுவோம். தென் சின்ன லெவல் ஆஃப் ஆட்டோமேஷன்ஸ் யூசிங் ஏடபிள்யூஎஸ் ஏஎல்ஐ, மானிட்டரிங் யூசிங் கிளவுட் வாட்ச். இதுல வந்து ஏடபிள்யூஎஸ் சர்வீஸ் இல்லாம தேர்ட் பார்ட்டிஸுமே நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஏன் தேர்ட் பார்ட்டிஸ் உள்ள கொண்டு வரேன் அப்படின்னா வந்துட்டு, கிளவுட் வாட்ச் வந்துட்டு கொஞ்சம் பெய்டு சர்வீஸ். அதனால சில கம்பெனிஸ் வந்து தேர்ட் பார்ட்டிஸ் நாலேட்ஜ் இருக்கான்னு நம்மட்ட பார்ப்பாங்க. ஓகேவா? அதுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஃபாலோயிங் டூ தட் சின்ன சின்ன சர்வீசஸ் லைக் கிளவுட் ட்ரையால், என்ஏசிஎல், பர்மிஷன் மேனேஜ்மென்ட்க்கு ஐஏஎம், அப்புறம் ஆட்டோமேஷன்ஸ்க்கு கிளவுட் ஃபார்மேஷன்ஸ். ஸோ இதெல்லாம் கவர் பண்ணுவோம். இது வந்து ஏடபிள்யூஎஸ் சைடுல வரும். டெவாப்ஸ் சைடு பார்த்தீங்கன்னா, திங்க் சிலபஸ் ட்ராக்கர் அப்டேட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப ரீசென்ட் பேட்ச். அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து அதே மாரி எங்களோட கிளாஸ் டிரான்ஸ்பரண்டாவும் இருக்கும். ஸோ இன்னைக்கு என்னென்ன எடுக்கிறோம், ஸோ அடுத்தடுத்து என்னென்ன எடுக்க போறோம்ன்றது எல்லாமே வந்துட்டு நாங்க ப்ராப்பரா லிஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ தே வில் ஹேவ் சம் ஐடியா. ஓகேவா? ஸோ டெவாப்ஸ்ல வந்துட்டு வில் கோ வித் டெவாப்ஸ் ஃபுல் செட்டப் பண்ணி குடுத்துருவோம் ஃபர்ஸ்ட்டு. தென் வில் ஸ்டார்ட் வித் டெராஃபார்ம், லினக்ஸ் எடுப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு டாக்கர், குபர்னெட்டிஸ், அப்புறம் ஜென்கின்ஸ் வரும். நான் சொன்ன நெக்ஸஸ் டூல் வரும். சோனார் கியூப் டெஸ்டிங் டூல் வரும். அப்புறம் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவோம் ஜென்கின்ஸ்ல. இதெல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவோம். அப்புறம் ஆன்சிபிள் வரும். ஷெல் ஸ்கிரிப்டிங். நான் சொன்னேன்ல டெவாப்ஸ்ல பை டிஃபால்ட் ஷெல் ஸ்கிரிப்டிங் இருக்கு. பைத்தான் இப்ப தான் ஆட் பண்றோம். தென் ஜென்கின்ஸ் மாரியே இன்னொரு டூல் இருக்கு சிஐசிடி கிட்லேப். அது ரொம்ப லேட்டஸ்ட் யூஸ் பண்றதுனால அதையும் நாங்க கவர் பண்றோம். ஹெலம் சார்ட்ஸ் வந்து குபர்னெட்டிஸ் வந்து இன்னும் ஈஸியா நீங்க கிரியேட் பண்றதுக்கு தேவைப்படுறது ஒண்ணு. தென் ஃபைனலி இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன். ஸோ தீஸ் திங்ஸ் வில் கவர் இன் ஏடபிள்யூஎஸ் அண்ட் டெவாப்ஸ். ஆமா. அதுதான் நாங்க உங்களுக்கு காமிச்சேன் பாருங்க. இதுதான் நாங்க கவர் பண்றது. இது வந்து ஆக்சுவலா என்னோட சிலபஸ் எப்படி இருக்கும்னா, மார்க்கெட்ல இப்ப என்ன நீட் இருக்கு, ஜாப் மார்க்கெட்ல என்ன வந்து கேட்கறாங்களோ, அத பேஸ் பண்ணி தான் என் சிலபஸே நான் டிசைன் பண்ணுவேன். இட்ஸ் நாட் லைக் ஏதோ ஓல்டு இல்ல இதுதான் இந்த ஃபார்மேட்லாம் கிடையாது. இப்போ கரண்ட் மார்க்கெட்டுக்கு என்ன தேவையோ, அத வச்சு தான் நான் டிசைன் பண்ணுவேன். பிபிடி அவைலபிள் ஃபார் டெவாப்ஸ். ஜி கொஞ்சம் அத ஷேர் பண்ணிடுங்க ஜி. ஷூர், ஷூர் ஜி. ஸோ அதான் இப்போ நான் 2 லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன் இதில் சேட்டில். ஃபர்ஸ்ட் வந்து பைத்தான் டெவாப்ஸோட லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன். ரெண்டாவதுல வந்து க்ளவுட் டெவாப்ஸ் இப்போ சுதர்ஷன் ஜி சொன்னது. ஸோ அதோட இதுவும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது. லைக் சிலபஸ் முன்னாடி பேசினது, அதுக்கப்புறம் ஏடபிள்யூஎஸ் டெவாப்ஸோட இன்ட்ரடக்ஷன். இது மாதிரி நம்ம ஏடபிள்யூஎஸ் டெவாப்ஸுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் இருக்குது, அது இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ பேசிக்கலி இதில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்ஸ் யூ ஜாயின் த கோர்ஸ் ஏடபிள்யூஎஸ் டெவாப்ஸ், எல்லா கோர்ஸுமே அப்படி தான். பட் ஒன்ஸ் யூ ஜாயின் த கோர்ஸ் ஏடபிள்யூஎஸ் டெவாப்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், உங்களை விட மாட்டோம் ஆக்சுவலி. ஸோ வி ஹாவ் டூ அட்மின்ஸ் லைக் சுந்தர் அண்ட் பாண்டிஜி 2 பேர் இருக்காங்க. அண்ட் தே வில் ஆல்வேஸ் ட்ராக் எப்படி போயிட்டு இருக்கு. உங்களுக்கு ஸ்டில் யூ கெட் அ ஜாப். உங்களுக்கு வேலை கிடைக்கணும்னு உங்களுக்கு இன்டென்ஷனாக இருந்துச்சு, இஃப் யூ ரெடி டு புட் அப் ஒர்க்னா வி வில் கிவ் யூ மோர் தென் 100%. ஏன்னா அட் ஐ திங்க் 2 AM 3 AM நம்ம ஸ்டூடெண்ட் கிட்ட பேசியிருக்கோம் நன்றி சுதர்ஷன் ஜி. ஐ பிலீவ் சில இஷ்யூஸ்லாம் பேசி ஹி காட் இன் டு லைக் 200% சில ஹைக். சில இன்டர்வியூஸ். ஆமா. ஐ ரிமெம்பர் ஸோ தட். லைக் சில இன்டர்வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இந்த டாஸ்க் குடுத்து பண்ண சொல்லுவாங்க. அது 1 டே 2 டேல பண்ற மாரி. கரெக்ட். அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்கோம் நம்ம. கண்டிப்பா. ஸோ இஃப் யூ ஆர் சீரியஸ் அபவுட் இட், கண்டிப்பா வி வில் பி மோர் சீரியஸ் அபவுட் இட். ஏன்னா நீங்க ஒன்ஸ் யூ ஆர் ஜாயின் த கோர்ஸ், இட்ஸ் லைஃப் லாங் கம்யூனிட்டி மாதிரி தான். லைக் ஃபர்ஸ்ட் பேட்ச்ல படிச்சவங்க ஸ்டில் தேர் இந்த கம்யூனிட்டி. சுதர்ஷன் கூட பேசிட்டு இருக்காங்க, தமிழ் பூமியில பேசிட்டு இருக்காங்க. ஸோ தேர் ஆல்வேஸ் தேர். ஸோ அந்த மாதிரி ஒரு இதுதான். இட்ஸ் லாங் டைம் ட்ராக். ஏன்னா இட்ஸ் நாட் அபவுட் ஒன் திங், ரைட்? அப்போ வந்துட்டு டெவாப்ஸ் இருந்துச்சு. இப்போ ரைட் நவ் இட்ஸ் அடாப்டபிள் ஆல்சோ ஆகும். இந்த கோர்ஸ் வந்து அடாப்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடி வந்து பைத்தான் இட்ஸ் நாட் தட் மச் நீடட். பட் இப்போ தேவை இருக்குது, எல்லாத்தையுமே பைத்தான் வந்தால் படித்தா இட் பி யூஸ்ஃபுல்னா வி ஆட்டோமேட்டிக்லி அடாப்ட், இம்ப்ரூவ் பண்ணும். மார்க்கெட் எப்படி, மார்க்கெட் கண்டிஷன் இஸ் ஆல்வேஸ் எவாலுவேட்டட். சுதர்ஷன்ஜியே இப்போ அட்டன் பண்ணுவார் கோர்ஸ், லைக் இன்டர்வியூ அட்டன் பண்ணி லைக் எவாலுவேட் மார்க்கெட் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ தெர் இஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் கோயிங் ஆன் இன் திஸ் கோர்ஸ். ஸோ யா, ஐ காட் த ஜாப் பிகாஸ் ஆஃப் சுதர்ஷன் கோர்ஸ். விக்னேஷ் ஜி அந்த மாதிரி நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ், டெஃபினெட்லி யா. சொல்கிறது இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். ஆமா. ஸோ நாங்க ஆக்சுவலா வந்து இது பேஷனா பண்றது தான். ஸோ அதனால தான் வந்து எங்களால இந்த அளவுக்கு அவுட்புட்ட குடுக்க முடியுது. அ லைக் வாங்க நாங்க எடுக்கிறோம். அதெல்லாம் தாண்டி வந்துட்டு லைக் அ இப்போ ஒருத்தர் போட்டிருக்காரு பாருங்க. ஐ காட் ஜாப் பிகாஸ் ஆஃப் சுதர்ஷன் சொல்லிட்டு. விக்னேஷ் ஸோ அதுதான் வந்துட்டு லைக் இட்ஸ் அ வெரி பிக் கிரெடிட் ஃபார் அஸ். ஓகேவா? ஸோ ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா 12 இயர்ஸ் முன்னாடி வந்துட்டு எனக்கு பெருசா கைடன்ஸ்லாம் கிடையாது. ஓகேவா? நான் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தேன். ஸோ அந்த மாரி என்ன மாரி யாரும் மாட்டிக்க கூடாது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கைட் தெம் இன் எ ஈஸி வே. ஸோ
அவங்க ஜாப் ஏன்னா இப்ப தெரியும் ஜாப் மார்க்கெட் இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு எல்லாருக்கும். எல்லாரும் எவ்வளோ பணத்த கொட்டுறாங்க, எவ்வளோ பேர் ஏமாறுறாங்கன்ட்டு. பட் அதெல்லாம் இல்லாம நீங்க கரெக்ட்டா படிச்சீங்க, உங்களோட எஃபோர்ட்ட போட்டீங்கன்னா, யூ கேன் ஈசிலி கெட் திஸ் ஜாப். எஸ். அண்ட் எனிபடி வாண்ட்ஸ் டு டாக் விக்னேஷ்ஜி, நீங்க எப்படி உங்களோட ஜேர்னி இருந்துச்சுட்டு சொல்ல விரும்புறீங்களா? லைக் இஃப் யூ வாண்ட் ஆர் எனிபடி எல்ஸ் ஜாப் கிடைச்சிருக்குன்னு இல்லை, இஃப் எனிபடி வாண்ட் டு ஷேர் யூ கேன் ஷேர் ஸோ தட் அதர் பீப்புள் டிசிஷன் எடுக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹாய் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். விக்னேஷ். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு 10 months வந்து காக்னிசன்ட் ஒர்க் பண்ணேன். என்னை வந்து ஃபர்ஸ்ட் என்ன மெயின் ஃப்ரேம்ல போட்டாங்க. அது வந்து அந்த டெக்னாலஜி எனக்கு பிடிக்கல. ப்ளஸ் அதுல வந்து எனக்கு இன்னும் கத்துக்கணும்ன்ற இதுவும் வரல. எனக்கு வந்து கொஞ்சம் வந்து காலேஜ்ல இருந்து கொஞ்சம் AWS அந்த மாதிரி கிளவுட் கம்ப்யூட்டிங்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அப்புறம் நான் கொஞ்சம் இது சர்ச் பண்ணி தமிழ் பூமி அவங்க கிட்ட பேசி, சுந்தர் அவங்க கிட்ட எல்லாம் பேசி அப்புறம் கோர்ஸ் ஜாயின் பண்ணேன். வேலையை விட்டுட்டு தான் ஜாயின் பண்ணேன். அதுவும் வேலையை விட்டுட்டு ஜாயின் பண்ணி அப்புறம் ஒரு 3 months வந்து சுதர்சன் கோர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாவே சொல்லி கொடுத்துட்டாரு எல்லாமே. ஃப்ரெஷரா இருந்தாலும் சரி, ஃப்ரெஷரா தான் நான் கன்சிடர் பண்ணிக்கணும்னு. ரொம்ப ஈஸியா நம்ம புரியலன்னா கூட திருப்பி 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 சொல்லி தரதுக்கு அவர் கூச்சப்பட மாட்டாரு. நம்ம கேட்கறத பொறுத்து தான் அது. அதே மாதிரி அவர் டீச்சிங் செம்மையா இருக்கும், அதை வந்து அடிச்சுக்க முடியாது. அதே மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம ப்ராக்டிஸும் ஒரு 10%, அவர் ஒரு 90% போட்டுருவாரு. நம்ம ஒரு 10% அதை ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணாலே போதும் நமக்கு ஜாப். யூஸ்வலி இது வந்து ரிவர்ஸ்ல இருக்கும். நம்ம 90% பண்ணணும், அவங்க 10%. நீங்க ரிவர்ஸ்ல அவர் 90% ஒர்க் பண்ணி அவர் எப்படிங்க சிம்பிள் பண்ணலாம், எப்படி சிம்பிள் பண்ணலாம் யோசிச்சுட்டு இருப்பாரு. ஸோ இல்ல அவர் இல்ல நான் ஃபர்ஸ்ட் அவ்வளவு எஃபர்ட் எல்லாம் போடல ஸ்டார்டிங். அவர் போட அவரே இவ்வளவு போடுறாரு. நம்ம பிராக்டிஸ் பண்ணி நமக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு அவர் அவ்வளவு சொல்லி தரும்போது நம்ம பண்ணோம்ல அதை சொல்ல வர்றேன். ட்ரூ இல்ல டெஃபினெட்லி இல்ல டெஃபினெட்லி நீங்க டெல்லிங் த ட்ரூ எப்படி இருந்துன்னு சொல்றீங்க. டெஃபினெட்லி அப்ரிஷியேட். தேங்க்யூ. ஏன்னா நமக்கு அவ்வளவு மோட்டிவேஷன் அவ்வளவு இதெல்லாம் வர அவரை பார்த்து சொல்லப்போனா நான் மோட்டிவேட் ஆகி தான் நான் பண்ணேன். அப்புறம் கண்டிப்பா. ஸோ இதுல விக்னேஷ் சொன்னதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன, எங்க வேணாலும் நீங்க படிக்கலாம். யூ கேன் லேர்ன் எனிவேர். இன்டர்நெட்ல எவ்ரிதிங் இஸ் ஃப்ரீ. அது இல்லாத நம்ம எதுவுமே சொல்லிக் கொடுக்க போறது இல்லை. தெர் இஸ் நத்திங். பட் ஒரு மோட்டிவேஷன், ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும். தட் இஸ் வாட். இப்போ நேரில் பண்ணுறா பாரியா, நைட்டு எப்போ பண்ணாலும் கால் எடுக்கிறாரு, எப்போ பண்ணாலும் பேசுறாரு, எப்படி ஹவு இஸ் மேனேஜிங் ஜாப், எப்படி பண்ணுறாருன்னு ஒரு இன்ஸ்பிரேஷனில் நம்ம படிக்கிறது தான். தட்ஸ் வேர் திஸ் மேக் அ ரியலி குட் சேஞ்ச். அதுதான் நான் வெரி இம்பார்ட்டண்டாக பார்க்குறேன். ஸோ தட்ஸ் தேங்க்ஸ் விக்னேஷி. அண்ட் எனிபடி எல்ஸ்? தேங்க்ஸ் விக்னேஷ். So yes, anybody else இருக்கீங்களா? We can move on. Hi, Saran. Hi, Saran. If anybody யாருக்காவது வந்து AWS சர்டிஃபிகேட் எடுக்கணும்னா கூட யூ கேன் ஜாயின். நான் வந்து சுதர்சன் ப்ரோ கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டு நான் வெரி ஃபியூ மாக் டெஸ்ட் தான் அட்டன் பண்ணேன். அவர் சொல்ற ப்ராக்டிக்கல் நாலேஜ் நம்மளுக்கு கிளியரா புரிஞ்சிடும் AWSனா என்னன்ட்டு. ஸோ அதை வச்சு யூ கேன் ஈஸிலி கிராக் AWS சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் அசோசியேட். நான் லாஸ்ட் மந்த் எடுத்தேன். லைக் நான் வெரி ஃபியூ மார்க் டெஸ்ட் தான் எடுத்தேன். ஜஸ்ட் கிளாஸ் நாலேஜ் வச்சு தான் எடுத்தேன். லைக் ஐ வாஸ் ஈஸிலி ஏபிள் டு கெட் மோர் தென் 800. Thanks, Arunanji. Okay, so we have 3 more minutes. Yeah. அதுதான் லைக் சேம் ஹவ் ஐ டுக் ஃபார் AWS and DevOps, right? சேம் கோடிங்குமே வந்துட்டு will make it easier. So I'll do analysis and I'm also doing analysis to even எப்படி இன்னும் ஈஸியாக கொண்டு போகிறதுன்றது தான் என்னோட ஒரே அப்ரோச்சாக இருக்கும். ஸோ வில் ஸ்டார்ட் அவர் ஜேர்னி வித் பைத்தான். அண்ட் ஆல்சோ நம்ம ரொம்ப ஸ்டார்ட் பண்ணுறதுனால வந்துட்டு ரொம்ப லோ ப்ரைஸாக நாங்கள் கோட் பண்ணியிருக்கோம். ஸோ இஃப் யூ ரியலி இன்ட்ரெஸ்டட், பட் டெஃபினட்டாக நீங்கள் AMLக்குள்ளே போகிறதுக்கு இது வந்து ஒரு ஈஸியான கேட் பாஸ். ட்ரை டு யூட்டிலைஸ் திஸ். வில் see you soon in the class. எஸ், கண்டிப்பாக. ஸோ யாரெல்லாம் படிக்கலாம் நான் பர்சனலி நினைக்கிறேன்னா, எனிபடி கேன் லேர்ன். பிகாஸ் இது வந்து வேர் யூ ஆர் இட் வில் கிவ் யூ ஒன் ஸ்டெப் அஹெட். ஸோ பைத்தான் இஸ் எவ்ரிவேர். ஏன்னா நீங்கள் வெதர் யூஆர் நான்-IT கம்ப்ளீட்லி நான்-IT, நான் டேட்டா சயின்ஸ் ஏதோ பண்ணிட்டுருக்கேங்க, இல்லை வீட்டில் ஏதோ பண்ணிட்டுருக்கேன், ஏதோ ஒரு என்ன சொல்கிறது ஆட்டோமேட்டட் விவசாயத்தில் ஏதோ பண்ணோன்னா கூட இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா பைத்தான் இஸ் எவ்ரிவேர். அதோட யூசபிலிட்டி வந்து மாஸ் ஸ்கேலிங்.
நீங்க வந்து யூ கேன் ஆட்டோமேட் லிட்ரலி எனிதிங். லைக் இப்போ கா இட்ஸ் லிட்ரலி எனிதிங். ஸோ அதனால டெஃபினெட்லி கேன் ட்ரை இட் அவுட். இட்ஸ் ஜஸ்ட் 1 month கோர்ஸ். கோர்ஸ்ன்றதுக்கே வி டோன்ட் டாக் அபவுட் கோர்ஸ் அட் ஆல். பட் டெஃபினெட்லி நீங்க வந்து ஜஸ்ட் யூ வில் லேர்ன் சம்திங். உங்களுக்கு ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக இது இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். தட் இஸ் வை ஐ ரியலி ட்ரூலி பிலீவ் திஸ் கோர்ஸ் வில் பி பெனிஃபிஷியல். அண்ட் இஃப் யூ வாண்ட் டு ரெஜிஸ்டர், இதுக்கு ரெஜிஸ்டர் மல்டிபிள் ஆப்ஷன் இருக்குது. ஸோ எதர் சோர்ஸன் இதில் அவரோட யூடியூப் சேனல்லையும் ஒரு டீட்டெயில்ஸ் வரும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த தமிழ் பூமி வெப்சைட்டில் போயிட்டு இதில் பைத்தான் ஃபார் டெவாப்ஸ்ன்னு இருக்கும். அதுக்கப்புறம் அதர் கோர்சஸ் ஜஸ்ட் நீங்கள் கோர்சஸ் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு AWS டெவாப்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் லேட்டஸ்ட் டீட்டெயில்ஸ் அப்டேட் ஆயிருக்கும். ஸோ இதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். அண்ட் யூ கேன் ஆல்சோ see the ரிவ்யூஸ் ஆல்சோ. லைக் அதுவும் நம்ம போட்டிருப்போம். லைக் இட்ஸ் என்ன சொல்கிறது, அரௌண்ட் ஒரு 3 years 4 years-ஆக இட்ஸ் கீப் ஆன் கோயிங் ஆன். இப்போ தான் நிறைய பேருக்கு we are trying to reach out and putting more thing. ஸோ டெஃபினெட்லி அங்கேயும் நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ வேறு ஏதாவது கொஸ்டின் என்ன? ஆட்டோமேட் விவசாயம், ஐ லவ் ஆட்டோமேட் விவசாயம். கண்டிப்பாக ஜி நீங்கள் பண்ணலாம். ஸோ ஓகே கைஸ், Hello ஐ all. திங்க் we answered all the questions. சதீஷ். நான் சதீஷ் பேசுறேன். ஒரு 2 years முன்னாடி சுதர்ஷன் பேட்ச்ல AWS டெவலப் பண்ணேன். ம் சுதர்ஷன் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, சுதர்ஷனோட டீச்சிங் பத்தி நீங்க யாருமே வரி பண்ண வேண்டியதில்லை. அவர் எவ்வளவு எஃபர்ட் போட முடியுமோ உங்களுக்கு இது பண்ணுவாரு. நீங்க அவர் கூட ஜஸ்ட் டிராவல் பண்ண போதும், வேற ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் அந்த எவ்ரிடே கிளாஸஸ் வந்து என்ன பண்றாங்களோ அதை ஜஸ்ட் மானிட்டர் பண்ணிட்டு அன்னைக்கு நீங்க ஒர்க் அவுட், அன்னைக்கு கிளாஸ் என்ன உங்களுக்கு கொடுக்குறாங்களோ அந்த அசைன்மெண்ட்ஸை நீங்க அன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துடணும். அதுதான் முக்கியம். நீங்க அதுக்கு ஒரு ஜஸ்ட் 2 hours ஸ்பெண்ட் பண்ணா போதும் மேக்ஸிமம் அந்த டேயோட இது. நீங்க அது மாதிரி அதை ப்ராப்பரா பண்ணிட்டு வந்தீங்கனாலே நீங்க எக்ஸ்பர்ட் ஆயிடலாம். நான் டாக்குமெண்ட் கூட ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அந்த டைம்ல. ரெகுலரா நான் வந்து எனக்கு அது ப்ராக்டிஸ் இருந்துச்சு. அது வந்து யூஸ்வலா அந்த டாக்குமெண்டேஷன் பண்ண நான் என்னென்ன பண்றேங்க ஸ்டெப்ஸ் எல்லாம் எனக்கு பண்ணி அதை எல்லாருக்கும் ஷேர் பண்ண அந்த பேட்ச்ல நான் அது நிறைய பேர் யூட்டிலைஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி நீங்களும் வந்து ஒரு மோட்டிவேஷனோட பண்ணீங்கன்னா கண்டிப்பா யூ கேன் சக்சீட். ஞாபகம் ரொம்ப தேங்க்ஸ் அண்ணாஜி. நீங்க அந்த டாக்குமெண்டேஷன்லாம் வந்து ரொம்ப கிளீனாகவும் சூப்பராகவும் இருந்தது. எஃபர்ட் போட்டு லைக் சதீஷ் வந்து ஹெல்ப் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ். அது இன்னும் நாங்க பத்திரமா வச்சிருக்கோம் ஆக்சுவலா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் சதீஷ். தேங்க்ஸ். கண்டிப்பா. ஓகே ஸோ ஓகே okay, thanks a lot for joining. We just wanted if anybody wants to share, you can share. But since we are concluding the demo and then introduction, so definitely the final is என்ன சொல்றேன்னா, we hope you understood something. Python எந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு. whether you join a course or not, it's secondary, but you learn Python, you learn the automation, industry என்ன போயிட்டு இருக்குன்னு பாருங்க, AML how it is used ன்னு பாருங்க. So that's all we wanted to your takeaway. And if you wanted to join, learn பண்ண ஒரு expert guidance learn பண்ணா, definitely we are there. This batch will keep on running. இதை நீங்கள் லேட்டராக பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் you always reach us. இதில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்லாம் கொடுக்குறேன், so that you can join. So thanks a lot Sudarshanji. Thanks a lot for your time. And thanks everyone for joining on Sunday evening. That too, IPL match. IPL CSK MI match கூட ஹாட் மேட்ச் இது. CSK versus MI rivals. I'm so sorry I missed that. நானே பார்க்க வேண்டியது. But anyway, so thankful to you all that you joined this demo session. Thank you so much. 100 பேர் மிஸ் பண்ணிட்டாங்க அந்த மேட்சை. அரௌண்ட் 100+ people ஜாயின் பண்ணிருக்காங்க வேரியஸ் இதுல இருந்து, லிங்க்டின்ல இதுல எல்லாம் இருந்தோம். ஸோ பட் இட்ஸ் ஓகே. தேங்க்ஸ் a lot guys, உங்களோட கமிட்மெண்ட்டுக்கு really appreciate. So sure I'll share you the PPT, Harshita. I'll share you the PPT. I think you can get it from the Sundarji or Aramugamji. நான் கொடுத்துறேன். கண்டிப்பா. Okay, thank you everyone. Thank bye you. bye. Have a great evening. Yeah, thank you all. Thanks Maniandanji.